ஓகே, தொடர்ந்து வந்து நம்ம பகவத்கீதை உண்மை உருவில் அது நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஓகேங்களா? 15வது அத்தியாயம். இன்றைக்கு வந்து 2 ஸ்லோகங்கள் 13, 14 நம்ம வந்து இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஸ்லோகம் வந்து 13, 14 இன்னைக்கு. ஓகே, ஸ்லோகம் நம்ம படிச்சிடலாம். சாப்டர் 15, டெக்ஸ்ட் 30. புருஷோத்தம யோகம். காம் அவிஷ்ய ச பூதானி தாரயாம்யஹம் ஓஜஸஹ உஷ்ணாமி சவஹாதி சர்வ சோமோ பூத்வா ரசம்மகஹ. யாராவது படிக்கிறீங்களா ஸ்லோகம்? யாராச்சும் ட்ரை பண்ணுறீங்களா? பிரபு சரவணன் ட்ரை பண்ணுறீங்களா? படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. அவர் படிங்க. இல்லை ஸ்லோகம் படிங்க. ஸ்லோகம் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. பிரச்சனை படிங்க. நல்லா பிரச்சனை. எஸ் பரவாயில்ல. ஹரே கிருஷ்ணா. ஓகே, மொழிபெயர்ப்பு படிக்கிறோம். மொழிபெயர்ப்போம். ஸ்னேகா மாதாஜி இங்கிலீஷில் படிச்சுங்க மாதாஜி. பதம் 14, டெக்ஸ்ட் 40. அஹம் வைஸ்வானரோ பூத்வா பிரணானினாம் தேகம் அஸ்ரிதः பிரணாபான சமயுக்தः ஆசாம்யன்னம் சதுர்விதஹம். படிக்கிறீங்களா ஸ்லோகம்? சரணம். மொழிபெயர்ப்பு படிச்சுங்க. மாதாஜி இங்கிலீஷில் படிச்சுங்க மாதாஜி. ரொம்ப நன்றி. ஓகே, இதில் வந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தைய ஸ்லோகம் பகவான் என்ன சொன்னார், அர்ஜுனன் வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு, அர்ஜுனன் மூலிமா தான் வந்து பகவான் வந்து நம்மளுக்கு கீதையை உபதேசிக்கிறாரு பாருங்களேன். அப்போ வந்து அர்ஜுனன் மூலியமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். போன ஸ்லோகத்தில் வந்து யத் ஆதித்ய கதம் தேஜோ ஜகத் பாஷயத்தே அகிலம் யத் சந்திரமஷி யத் சப்னோ தத் தேஜோ வித்தி மாமகம். உலகம் முழுவதிலும் இருளை விளக்குகின்ற சூரியனின் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகின்றது. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகின்றன. பாருங்க, இது வந்து பகவான் வந்து அழகாக சொல்கிறாரு பாருங்க. அவருடைய பகவானோட சக்திகளை பற்றி பேசுகிறாரு. புருஷோத்தம யோகம்னா வந்து பகவான் தான் புருஷோத்தமர், முழுமுதல் கடவுள் புருஷோத்தமர். அந்த யோகம்னா வந்து பகவானுடைய சக்திகள். நம்ம வந்து எப்படி பகவானோட நம்ம கனெக்ட் பண்ணுறது, யோகம்னா வந்து நம்ம எப்படி பகவானோட கனெக்ட் பண்ணுறது, புருஷோத்தம யோகம்னா பகவானோட நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ பகவான் வந்து என்ன மாதிரியான விஷயங்களும் நம்மளுக்காக செய்கிறாரு, பல விஷயங்கள் நம்மளுக்காக செய்கிறாரு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு பாருங்க. அப்போ போன டெக்ஸ்டில் என்ன சொல்கிறாரு, உலகம் முழுவதிலும்
நாட் ஒன்லி வந்து நம்ம பூமி சொல்லலை, எல்லாமே எல்லா பிரபஞ்சங்களுத்துலேயும் இருளை விளக்குறாருன்னு சொல்கிறாரு, டார்க்னஸ் விளக்குறாரு. அப்புறம் இருளை விளக்குறாருன்னு சொல்கிறாரு. இப்போ சூரியன் பிரகாசம் என்னிடமிருந்தே வருகிறது. சூரியன் இருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற பிரகாசமே பகவான்கிட்டேயும் தான் போகுது அப்படின்னு பகவானே சொல்கிறாரு பாருங்க. அப்போ சூரியனுக்குன்னு அந்த பவர் யார் கொடுக்குறா? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் கொடுக்குறாரு பாருங்க. மேலும் சந்திரனின் பிரகாசமும் நெருப்பின் பிரகாசமும் கூட என்னிடமிருந்தே வருகிறது. சந்திரன் மூணு இருக்கிறாருல, நிலா, அவர்கிட்டோட சக்தியும் அவரோட வெளிச்சமும், பிறகு நெருப்போட சக்தியும் நெருப்போட பிரகாசமும் பகவான்கிட்டேருந்து தான் வருதுன்னு சொல்கிறாரு. அது தொடர்ச்சியாக வந்து பகவான் வந்து ஒன்றும் சொல்லிக்கிட்டே வர்றாரு, அவரோட சக்திகளை சொல்லிக்கிட்டே வர்றாரு. அப்போ இன்றைக்குள்ள தலைப்பில் வந்து என்ன சொல்கிறாருனாக்கா, இன்றைக்கு நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன், எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன, நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன்னு சொல்கிறாரு. இவ்வளோ அருமையாக சொல்கிறாரு கிருஷ்ணர். இது வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, இதெல்லாம் நம்ம வந்து புஸ்தகம், சாஸ்திரங்கள், புரோபாதர் புஸ்தகம், சில புரோபாதர்கள் கொடுத்த அந்த புஸ்தகங்களை படித்தா தான் நம்மளுக்கு வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம இருக்கா அப்படி சொல்லிட்டு நமக்கு தெரிய வரும் பாருங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வந்து இந்த உலகத்தை பார்க்குறோம், ரைட்டா இல்லைங்களா? கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடியிலேருந்து நம்ம வந்து பூமியை பார்த்துருக்குறோம், வானத்தை பார்க்குறோம், சூரியனை பார்க்குறோம், நிலாவை பார்க்குறோம், எல்லாமே நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கோம், ரைட்டா இல்லைங்களா? நம்ம கிருஷ்ண உணர்வுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருந்து. ஆனால் அப்போலாம் நம்ம யோசிச்சிருப்போமா, இந்த சூரியனுக்கு யார் வெளிச்சம் தரா, இந்த பூமி ஏன் மேலே வந்து வெள்ளையாக இருக்குது, ஏன் காற்று அடிக்குது, நிலா ஏன் வராரு, நிலானால நம்மளுக்கு என்ன பயன் இருக்குது, இதெல்லாம் நம்ம நினச்சிருப்போமா? நினச்சிருக்க மாட்டோம், ரைட்டா இல்லைங்களா? அப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இருக்குது, உலகத்தில் இருக்கிற எல்லா பொருளுக்குமே காரணம் இருக்குது. அப்போ பகவான் சொல்கிறாரு பாருங்க, அழகாக சொல்கிறாரு பாருங்க, ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நான் நுழைகின்றேன், பகவானோட சக்தியால் தான் வந்து எல்லாமே நடக்குதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம அனைவரும் வந்து வேத சாஸ்திரத்தை நம்ம படிக்கணும். ஏன்னா வேத சாஸ்திரம் தான் வந்து நம்மளுக்கு அனைத்து விதமான நாலேஜ்னால் வந்து உண்மையான ஆதாரம் எங்கேருந்து வருது, அதாவது எல்லாமே எப்படி நடக்குது, இந்த உலகத்தில் ஏன் இது நடக்குது, இப்போ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுக்கு என்னென்ன காரணங்கள், இது எல்லாமே வந்து நம்ம சாஸ்திரம் மூலிமா தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும், தவிர சாதாரண பௌத்திக புஸ்தகங்கள் படித்து நம்ம தெரிஞ்சுக்கொள்ளவே முடியாது. நம்ம நார்மலான நம்ம புஸ்தகங்களை, ஒரு பௌத்திக மனிதன் எழுதின புஸ்தகத்தை படிச்சிங்கன்னா அது ஒன்றுமே புரியாது நம்மளுக்கு. அவங்க வந்து எல்லாமே பௌத்திகமான விஷயத்தை பற்றியே தான் எழுதியிருப்பாங்க, ஆன்மீக சார்ந்த விஷயத்தை எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆச்சாரியர் கொடுத்த சில புரோபாதர் நம்மளுக்காக வழங்கின இந்த பகவத்கீதை, ஸ்ரீமத் பாகவதம், இன்னும் நிறைய புஸ்தகங்கள், சைத்தன்ய சரிதாமிர்தம், இன்னும் நிறைய உபநிஷத்துகள், வேதங்கள் நிறைய இருக்குது, நிறைய புஸ்தகங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் படிக்கும் போது தான் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி நாலேஜ்லாம் கிடைக்கிது. சும்மா ஏஞ்சமாக காலையிலே நம்ம சூரியனை பார்க்குறோம், அது யாரும் சூரியன் அவர் எங்கேயோ வெளிச்சத்து கொடுக்குறாரு அப்படின்னு கிடையாது. ஒன்றுத்துக்கு காரணம் இருக்குதுன்னு நம்ம வேதங்களில் படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற பாருங்க, சாஸ்திரத்தை பகவத்கீதை படித்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிற பாருங்க. அப்போ சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்கிறாரு, நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகிறேன், எனது சக்தியினால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. கிருஷ்ணர் தான் வந்து எல்லா கிரகத்துக்குள்ளும் போகிறாருன்னு சொல்கிறாரு. அப்போ இங்கே வந்து நம்மளோட கேலக்சிஸ் மட்டும் இல்லை, பின்னாடி தெரியுது பார்த்தீங்கன்னா என் ஃபோட்டோவில் பின்னாடி பேக்ரவுண்டில் அதில் பாருங்கள் கிருஷ்ணர் கை வச்சிருக்கிறாரு, அதில் பாருங்கள் ஒரு பல பிரம்மாண்டங்கள் இருக்க மாதிரி காட்டியிருக்கிறாரு பார்த்தீங்களா, அது தெரியுது பாருங்கள், பல கோடி கேலக்சிஸ்லாம் இருக்குது. அது பார்க்க ஒரு சுருள் வட்டம் மாதிரி இருக்குது, ஆனால் அதில் பல கணக்கான கேலக்சிஸ் இருக்குது, பல வகையான லோகங்கள்லாம் இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து பகவானோட சக்தியினால தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. பல கிரகங்கள் இருக்குது, இந்த மாதிரி சூரிய கிரகம், சந்திர கிரகம், இந்த மாதிரி பல வகையான கேலக்சிஸு, பிளானெட்ஸு நிறையா இருக்குது. அப்போ இதெல்லாம் சுற்றுதுனாக்கா ஏன் காரணம், பகவான் அதுள்ள இருக்கிறாரு.
பகவானால் கொடுக்கப்பட்ட அந்த சக்தியினால தான் வந்து அந்த கிரகமே சுற்றிக்கிருக்கு. ரைட்டா இல்லைங்களா? அதனுடைய சக்தியில் சுற்றலை எதுவுமே, பகவானோடைய சக்தியினால தான் எல்லாமே சுற்றுது. ஒரு உதாரணம் சில பிரபுபாதருடைய, அவர் வந்து அமெரிக்காவில் இருந்தப்போ சீடர்களோடு நடந்த ஒரு உதாரணம் அதான் சொல்லப்பட்டிருக்கு. என்னதுனாக்கா, அவர் சில பிரபுபாதரோட காலையில் மங்களாரத்திலாம் முடிச்சுட்டு அவங்க சீடர்களோடு நடந்து போவார்ல, அந்த மார்னிங் வாக்கெலாம் போவாங்களே. அப்போ அவங்க போயிட்டு வந்தோடனே ஒரு அவங்களுடைய ஆலயத்தில் கோயில்கிட்ட உட்காந்து வெளியே கிளாஸ் பிடிச்சி அப்படியே பேசிக்கிருப்பாங்க பாருங்கள். காலை நேரத்திலே நல்ல வெயில் அடிக்கும், அந்த மாதிரி நேரத்தில் அப்படியே நிகழாக உட்காந்துருப்பாரு பாருங்கள் பிரபுபாத சீடர்கள்லாம். அப்போ உட்காந்துருக்கும் போது எல்லாம் பேசிக்கிருக்கிறாங்களாம். பிரபுபாத சாண்டிங் பண்ணி இருக்கிறாரு. அப்போ வந்து அங்கே ஒரு லைட்டு தீயாமல் இருக்குது, லைட்டு தீயம். அப்போ வந்து காலையிலே அப்போ நம்மலாம் பார்த்துருப்போம் பாருங்கள், தடல் இருக்குன்னா கோசமாக இருக்குன்னா அங்கே காலையிலே நம்ம பார்த்தோம்னா நம்மளாம் பார்த்துருப்போம், தட்டாம்பூச்சிலாம் சுற்றிக்கிட்டே இருக்கும், பார்த்துருப்பீங்க. தட்டானுங்கள்லாம் சுற்றிக்கிட்டே இருக்கும், நிறைய சுத்தம். காலையில் நம்ம சின்ன வயசில் தடலை பந்து விளையாடுறப்பெல்லாம் பார்த்துருப்போம். அது ஏன் சுற்றுதுனே தெரியாது, சும்மா சுற்றிக்கி இருக்கும். அவ்வளோ கூட்டமாக ஒரு 100-150 தட்டானுங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்புறம் பார்த்து அந்தமாரி தடலில் அங்கே உட்காந்துருக்குறாங்க சீடரோட. அங்கே நிறையா தட்டாம்பூச்சிக்கெல்லாம் சுற்றிக்கி இருக்குங்க. அப்புறம் அது வந்து சீடர்கிட்ட கேட்குறாராம், அங்கே பார்த்தீங்களா தட்டான்லாம் சுற்றுதுன்னு. ஓ ஆமாம் பிரபாத, எஸ் தட்டான் சுற்றுது, எஸ் எஸ் தட்டான் அந்த பூச்சி இது எப்படி தான் சுத்தம், அது தேவைலாம் அது அப்படியே சுற்றிக்கி இருக்குன்னு. பிரபாத சொல்கிறாராம், நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, அது ஒன்றோட ஒன்று இடிக்காமல் சுற்றுதுன்னு. எல்லோரும் அப்படியே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. எப்படி சில பிரபாத இதை ஒரு சாதாரண விஷயந்தான், அது இவ்வளோ நுணுக்கமாக சில பிரபாதர் கவனிச்சிருக்கிறாரு அப்படின்னு எல்லோரும் யோசிக்கிறாங்க. ஆமாம், ஒரு 150-200 தட்டாம்பூச்சி சுற்றுதாங்க, ஆனால் ஒன்றோட ஒன்று இடிக்கவே இல்லை. எது இடிக்காமல் கரெக்டாக அது 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 பாட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். இது வந்து பிரபாதர் அழகாக நோட் பண்ணி சீடர்கிட்ட சொல்கிறாராம். அப்போ வந்து சில பிரபாதர் சொல்கிறாராம் அந்த அவங்க சீடர்கிட்ட, இதுதான் பகவானோடைய படைப்புக்கும் நம்ம மனிதர்களோட படைப்புக்கு உள்ள வித்தியாசம்னு. பகவான் படித்த தட்டாம்பூச்சியே சின்னது தான், சின்னதோ பெருசோ, ஆனால் அது எவ்வளோ கூட்டமாக சுற்றினாலும் கரெக்டாக அது அது கரெக்டாக இடிக்காமல் சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு உதாரணம் கொடுக்குறாராம் சில பிரபாதர். இதே நீங்கள் உங்களுடைய அறிவியல் விஞ்ஞானம் ஒரு 100-150 ஃப்ளைட்டு கப்பைகளை ஒன்றா பறக்க விடுக்க சொல்லுங்கள், ஏதாவது இடித்து விபத்தாயிரும், ஆக்சிடென்ட் ஆயிரும் சொல்கிறாங்க. இதுதான் மனித மூளைக்கும் பகவானோடைய மூளைக்கும் உள்ள வித்தியாசம் அவர் சொல்கிறாரு. என்ன தான் வந்து பல பிரம்மாண்டங்களான பல கிரகங்கள் வானத்தை சுற்றிக்கிட்டு இருந்தாலும் ஒன்றோட ஒன்று இடிக்கிறதே கிடையாது. பாருங்கள், இவ்வளோ அருமையான ஒரு விஷயத்தை பாருங்கள் சில பிரபாத் சொல்லியிருக்கிறது பாருங்கள். இதுதான் பகவானுடைய சக்தின்னு சொல்கிறேன். நம்ம ஒரு சும்மா வந்து நம்ம இப்போ இடையெல்லாம் கூட பார்த்துருப்போம், ஒரு 4-5 கப்பை ட்ரைனிங் பண்ணுவாங்க, ஏர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் பண்ண போது இடித்து விழுந்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம், ரைட்டா இல்லைங்களா? ஆனால் நம்ம பூமி வந்து பல கோடி டன் கணக்கு வெயிட்டு, நம்ம பூமியை விட பெரிய பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது, நம்ம பார்த்துருப்போம். சூரியனை வந்து சூரியன் இருக்குங்கள நம்ம பிளானெட்டில், நம்ம சூரியனை விட எத்தனை மில்லியன் கணக்கு சூரியனை வச்சா அந்த மாதிரியான சூரியன்லாம் இருக்கான், ரைட்டா இல்லைங்களா? பல வகையான பிளானெட்லாம் இருக்குது, அவ்வளோ பெரிய பெரிய கிரகங்கள்லாம் இருக்குது. ஆனால் அது எதுவுமே இடிக்காமல் கரெக்டாக அது பாதையில் சுற்றுதுன்னு பாருங்கள். இதுதான் வந்து பகவானுடைய அந்த சக்தி. அவர் சொல்கிற, நான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நுழைக்கிறேன், எனது சக்தியால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன. பகவானோட சக்தியினால தான் அந்த கரெக்டாக அந்த பாதையில் சுற்றுது, ரைட்டா இல்லைங்களா? இதை விட நம்ம வந்து பகவானோட சக்தியை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பகவானோட சக்தி பாருங்கள், எண்ணில் அடங்காத சக்திகள். அதுதான் நம்ம சும்மா நினச்சிடக்கூடாது, பூமி அவர் பாட்டு சுற்றி தான் கிடக்கிறாரு, சூரியன் அது பாட்டு சுற்றி கிடக்கு, இல்லை, எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் சுற்றுதுன்னு இந்த சாஸ்திரங்கள் விளக்கப்படுது பாருங்கள். அதே போல் பகவான் சக்தியால் இங்கே அனைத்து கிரகங்களும் சரிவர சுழன்றுகின்றது. எல்லாமே அவங்களோட பாதையில் சுற்றுறாங்க. ஒவ்வொரு பிளானெட்டும் ஒவ்வொரு கேலக்சிஸும் கரெக்டாக அவங்களோட பிளானெட் அவங்களோட பாதையில் சுற்றுறாங்க. ஆனால் சரிவர சுற்றுறாங்கன்னு சொல்லப்படுது. சரிவரனா அவங்க வந்து எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு நம்ம வந்து இங்கே நம்ம ஒரு பம்பரம் விடுறோன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் நம்ம விளாண்டு பம்பரம் விடுறோம்னா அது வந்து ஒரு ஆணி இருக்கும், நம்ம பம்பரம் விடுறோம், அது வந்து ஒரு
அந்த ஆணியோட அந்த சப்போர்ட்டில் வந்து பம்பர் சுற்றுது. ரைட்டா இல்லைங்களா? ஆனால் இந்த அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இந்த கேலக்சிஸு, இந்த பிரபஞ்சங்கள்லாம் எந்த ஒரு பேஸ்மெண்ட்டுமே இல்லை, எந்த ஒரு கீழே தகான் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ எப்படி அது கரெக்டாக அவ்வளோ ஸ்பீடில் சுற்றி அந்த அதோட பாதையில் கரெக்டாக சுற்றிட்டு வருது? ரைட்டா இல்லைங்களா? இதெல்லாம் வந்து அறிவியல் விஞ்ஞானத்தினால கண்டுபிடிக்கவே முடியாது. எவ்வளோ தான் அறிவியல் சயின்ஸ் படித்த மூளைகள், மேதாவிகள், விஞ்ஞானிகள்லாம் இருந்தாலும் அவங்களுக்காக இந்த பதிலை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அவங்களால இந்த பதில் சொல்லவே முடியாது. அப்போ இந்த பதிலை நம்ம எங்கே தெரிஞ்சுக்கணும்? பகவத்கீதை, சாஸ்திரங்கள், ஸ்ரீமத் பாகவதம், இந்த மாதிரி புராணங்கள் விஷயங்கள், இந்த மாதிரி நம்மளுடைய சாஸ்திரம் மூலிமா தான் நம்ம வந்து இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள முடியுமா? ரைட்டா நீங்கள் நம்மளாம் யோசிச்சிருப்போமா? பூமி எவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது தெரியுங்களா? பூமி அவ்வளோ ஸ்பீடாக சுற்றுது. ஆனால் எங்கேயாச்சும் நம்மளுக்கு தெரியுதா அந்த பூமியோட ஸ்பீடு? நம்மளுக்கு பகல் வருது, இருள் வருது, அப்படியே தான் நம்ம பார்க்குறோம். காற்று அடிக்குது, இந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் பூமி வந்து செம்ம ஸ்பீடில் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அவரும் சுற்றிக்கிட்டு இந்த சூரியனையும் சுற்றிக்கிட்டு வர்றாரு. அப்போ பாருங்கள், அப்போ இடிக்காமல் அவ்வளோ ஸ்பீடாக எத்தனோ கோடி வருஷம் கணக்கிலாக சுற்றிக்கிட்டே இருக்குது பாருங்கள் பூமி. அப்போ இதெல்லாம் வந்து பகவானோட சக்தி இருக்கிறனால தான் வந்து நடைபெறுதுன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளால் வந்து இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது, நம்மளால் மதிப்பிடவே முடியாது, நம்மளால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பகவானுடைய சக்தி பாருங்கள். பகவான் வந்து எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளே நுழையிறாருன்னு சொல்கிறாரு பாருங்கள். எல்லா கேலக்சிஸ், எல்லா பிரபஞ்சத்துக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் பகவான் போகிறாரு. பகவான் இல்லாத இடமே கிடையாது. பகவான் சொல்கிறார் பாருங்கள், காற்றுலேயும் நான் இருக்கேன், சூரியனாக நான் இருக்கிறேன், சந்திரனாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. நீரின் சுவையும் நானேன்னு சொல்கிறாரு. நம்ம இதுக்கு முன்னாலாம் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம தண்ணி குடிக்கிறோன்னு தாக எடுத்தா, அப்போ தண்ணி குடிக்கும் போது அந்த ஒரு சுவை வேறுபடுது, ஒரு டேஸ்ட்டு கிடைக்குது, அது கிருஷ்ணர்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பகவானோட சக்திகள் வந்து எண்ணில் அடங்காத சக்திகள்லாம் இருக்குது. இப்போது நம்ம ஆற்றுல கடலில் குளித்து நம்மளுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கும். கடலில் குளிச்சிருப்போம், ஆற்றுல குளிச்சிருப்போம், இந்த மாதிரி அனுபவம்லாம் நம்மளுக்கு இருக்குது. அப்போ நம்ம ஆற்றுல கடலில் குளிக்கும் போது நம்ம வந்து மிதக்குவோம், தெரியுங்களா? நம்ம வந்து மிதக்குவோம். நம்ம நினச்சிக்கிறோம் நீச்சல் தெரியுது, நம்ம மிதக்கிறோன்னு. உண்மையாகவே நம்ம வந்து மிதக்குவோம். ஏன் மிதக்குவோம்? ஏன்னா நம்ம உடலில் வந்து உள்ளுக்குள்ளே ஆத்மா இருக்குது, உயிர் சக்தி இருக்குது. அப்போ எப்போ உயிர் சக்தி இருக்குதோ அப்போ வந்து அந்த உயிருள்ள பொருள் வந்து மிதக்கும் தண்ணியில் போட்டால். அதே வந்து அந்த உடல்லேருந்து, நம்ம உடல்லேருந்து ஆத்மா வெளியாகிடுச்சுன்னா அந்த உடல் வந்து மிதங்கி அது வந்து முழுகிடும், தண்ணீரால் வந்து இது ஆகிடும். அப்போ ஏன் அது வந்து என்ன ஆச்சு? உயிர் சக்தி இல்லை. ரைட்டா இல்லைங்க? இந்த பர்பட்லேயே சில பர்பஸ் போட்டிருக்காரு பாருங்கள். என்ன போட்டிருக்கிறாருனாக்கா பர்பட்டில், எனவே அவர் நுழைவதால் அனைத்து முறையாக தோற்றுவிக்கப்படுகிறது. உடலில் ஆத்மா இருக்கும்போது மனிதன் நீரில் மிதக்க முடியும். ஆனால் உடலை விட்டு அந்த உயிர் பிரிந்த பிறகு, அதாவது மரணத்திற்கு பிறகு உடல் மூழ்குகின்றது. உடல் அழுகி போன பிறகு குச்சிகளை போன்று அதுவும் மிதப்பது உண்மையே. ஆனால் மனிதன் மரணமடைந்தவுடன் உடல் நீரில் மூழ்கிவிடும். அதுபோல இவ்வெல்லா கிரகங்களும் விண்வெளியில் மிதக்குகின்றன. இதற்கு காரணம் பரமபுருஷ பகவானின் உன்னத சக்தி அந்த கிரகங்களும் நுழைந்திருப்பது. பகவானுடைய உண்மையான அந்த உன்னத சக்தி வந்து இந்த கேலக்சியில் இருக்குது. அதனால தான் வந்து இந்த கேலக்சிஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குன்னு நம்ம வந்து இந்த மாதிரி சாஸ்திரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோன்னு சில அப்புறப்பாதை நமக்கு விளக்குறாங்க. அப்போ நம்ம இந்த விஷயங்களை வந்து எங்கே தெரிஞ்சிக்க முடியும்? எது நம்ம படித்தா நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? நம்ம வந்து நார்மலான புத்தகம் படித்தா நம்ம தெரிஞ்சிக்க முடியுமா? கிடையாது. ஒரு அறிவியல் விஞ்ஞானி எழுதின புத்தகம் படித்தோம்னா நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. இதெல்லாம் வந்து பகவத்கீதையை நம்ம படித்தா தான் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். அப்போ பகவத்கீதையை நம்ம வந்து இந்த ஸ்லோகத்தையும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கலாம். ஆனால் மறுபடியும் படிக்க அதுலேருந்து புது விஷயங்கள் நம்மளுக்கு தோன்றும். ரைட்டா இல்லைங்க? நிறைய பேருக்கு அனுபவம் இருக்கும். ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம் ஒரு ஸ்லோகம், நார்மலாக பர்பட்லாம் படிச்சிருப்போம். ஆனால் மறுபடியும் ஒரு 4-5 நாளோ ஒரு மாதமோ ஒரு வருஷம் பிறகு சொல்லிட்டு அதே ஸ்லோகத்தை நம்ம படிக்கும்போது இன்னொரு வேறு விஷயம் தோணும். ரைட்டா இல்லைங்க?
அதுதான் வந்து ஆன்மீக அறிவுக்கும் பௌதிக அறிவுக்கும் உள்ள வித்தியாசம். பகவானோட விஷயத்தை படிக்க படிக்க நிறையா விஷயங்கள் நமக்கு தோன்றும். புது புது விஷயங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும். விஷயம் ஒன்று தான், பகவான் சொன்ன விஷயம் ஒன்று தான். ஆனால் அது நிறையா விஷயங்கள் நமக்கு தென்படும். நிறைய புது புது அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும் ஒரு ஸ்லோகத்தை படிக்கும் போது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம பகவத்கீதையை படிக்கும் போது நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ரைட்டா? நீங்கள் நம்ம வந்து பகவத்கீதை படிக்கும் போது தான் நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அப்போ இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாரு, நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். பகவானே சந்திரனாக வராது, பகவானே வந்து நிலாவாக இருந்து எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை கொடுக்குறாரு. இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல காய்கறியெல்லாம், வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, பகவான் குக்கிங் பண்ணுறோம்ல, இப்போ இதெல்லாம் எப்படி உண்டாகுது, இதெல்லாம் எப்படி வந்து காய்க்குது அப்படின்னாக்கா சந்திரன் ஒளி இருக்குதுல்ல, அது மூலமாக தான் நம்ம வந்து காய்கறிகள், பழங்கள், தானியங்கள் இதெல்லாம் நம்ம வந்து சாப்பிட முடியுதுன்னு சொல்லப்படுது. நம்ம நினச்சிக்கிறோம் விவசாயி நடுறாரு, அது முளைஞ்சி வருது, மண்ணில் போட்ட விதை வந்து விவசாயி போட்ட விதை வந்து மண்ணிலேருந்து முளைஞ்சி வருது அப்படி நம்ம நினைக்கிறோம். இது வந்து மனுஷனோட சக்தியினால் மட்டுமே நடக்கலை, பகவானோடைய சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த காய்கறிகள் காய்க்க முடியும். இது அவரே சொல்கிறாரு, பகவானே சொல்கிறாரு, எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை நானே வழங்குகின்றேன். ஒரு பழம் பறிக்குதுனாக்கா, ஒரு மரத்தில் பழம் பழுத்து வருதுனாக்கா அது அந்த மரத்தினுடைய வேறு நாள் கிடையாது. இதுக்கு ஆதி மூலம் பகவான் அந்த பவர் கொடுக்குறாரு. பகவான் வந்து அந்த நிலாவாக இருந்து அந்த சக்தியை கொடுத்தனால தான் இந்த பழம் வந்து பழுக்குதுன்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறார். ரைட்டா? நான் சொல்லலை, சாஸ்திரங்கள் சொல்லப்படுது, சாஸ்திரத்தில் போட்டிருக்காரு, பகவானே கொடுக்குறாரு. இப்போ என்ன சொல்கிறாரு, நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளுக்கும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன். ரசம் இல்லைன்னா ஒன்றுமே இருக்காது. ரசம்னா வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம்ல, அந்த காய்கறி நம்ம ருசித்து சாப்பிடும் போது அது டேஸ்ட் கிடைக்கிது பாருங்க, அந்த டேஸ்ட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காது. அதே போல தான் சில பிரகலாத் மகாராஜர் என்ன சொல்கிறாருனாக்கா, பிரகலாத் மகாராஜ் சொல்கிறாரு, நம்ம இந்த பௌதிக உலகத்தில் வந்து புலனின்பத்தை அனுபவித்து நம்ம வந்து வெறும் கரும்பு அரைச்சி போட்டால் வெறும் சக்கை இருக்குங்க, அந்த மாதிரி சக்கையால் தான் நம்ம வந்து இந்த மாதிரி வாழ்ந்துக்க இருக்கோம். வெறும் புலனின்பத்தை அனுபவித்து வாழ்க்கையில் வெறும் பௌதிக எண்ணங்களாகவே இருந்து நம்ம வந்து அரைச்சி போட்ட கரும்பு சக்கை மாதிரி நம்ம வாழ்ந்துக்க இருக்கிறோம். அப்போ வந்து உண்மையான ரசம் வந்து என்னது, பகவான் கொடுக்குற சக்தியினால் காய்கறிலாம் வருது பாருங்க. அப்போ இதுதான் வந்து உண்மையான பகவானுடைய அந்த தன்மையை நம்ம வெளிப்படுத்துதுன்னு சொல்லப்படுது. அப்போ எல்லாமே வந்து பகவானோட சக்தி தான். பகவான் இல்லாத இடமே கிடையாது, பகவான் இல்லாத இடமே கிடையாது. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறார். நம்ம வந்து சொல்லிட முடியாது இந்த இடத்துல பகவான் இல்லை அதனால் நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படின்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கிறார். காற்றுல இருக்கிறார், மரத்தில் இருக்கிறார், எல்லா இடத்துலையும். அது பௌதிகமாக விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாமே ஆன்மீகமான விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் பகவான் இருக்கிறார். இல்லாட்டி பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருக்க முடியுமா? ரைட்டா இல்லைங்களா? இல்லாட்டி பகவான் இந்த ஸ்லோகத்தை சொல்லியிருப்பாரா? நான் ஒவ்வொரு கிரகத்திற்குள்ளும் நுழைகின்றேன், எனது சக்தியால் அவை பாதையில் நிலை பெற்றுள்ளன, நான் சந்திரனாகி எல்லா காய்கறிகளும் வாழ்வு ரசத்தை வழங்குகின்றேன் பகவான் சொல்லியிருப்பாரா? கிடையாது. பகவான் ஏன் அதை சொல்லணும் சொல்கிறாருனாக்கா, ஏன் பகவான் சொல்கிறாருனாக்கா, பகவான் வந்து அதில் இருக்கிறார். அப்போ பகவான் இருக்கிறது தான் சொல்லுவார் பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? இப்போ பகவானுடைய சக்தியினால தான் எல்லாமே நடக்குது. பகவானோட சக்தி இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. அதே போல தான் தொடர்ச்சியாக வந்து 15.14 15.14 என்ன சொல்கிறாரு? இன்னொரு உதாரணம் இருக்குது இதிலே, பர்பட்லேயே சில அப்புறப்பா சொல்லியிருக்கிறது பாருங்க. 15.13 பர்பட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவரது சக்தி ஒவ்வொரு கிரகத்தையும் கைப்பிடி மண்ணை போன்று தாங்கி கொண்டுள்ளது. யாரேனும் கைப்பிடி மண்ணை பிடித்து கொண்டிருந்தால் மண் கீழே விழுவதற்கு சாத்தியமில்லை. ஆனால் அவன் அதனை காற்றில் விட்டெறிந்தால் அது கீழே விழுந்துவிடும். அதுபோலவே காற்றில் மிதந்து கொண்டுள்ள இந்த கிரகங்கள் உண்மையில் பரமபுருஷரின் விஸ்வரூபத்தின் கைப்பிடியில் இருக்கின்றன. அவரது வலிமையினாலும் சக்தியினாலும் அசைகின்ற அசையாத பொருட்கள் அனைத்தும் தத்தம் இடங்களில் நிலைத்துள்ளன. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளாலேயே
சூரியன் பிரகாசிக்கின்றது என்றும் கிரகங்கள் நிலையாக தத்தம் பாதையில் செல்கின்றன என்றும் வேத மந்திரங்களில் கூறப்பட்டுள்ளன. அவரது உதவி இல்லாவிடில் காற்றில் வீசப்பட்ட மண்ணை போன்று எல்லா கிரகங்களும் சிதறி போய் அழிந்துவிடும். பகவான் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிருக்கிறார். ரைட்டா இல்லைங்களா? பகவான் பிடிச்சிருக்கிறனால தான் எல்லாமே சரிவர நடக்குது பாருங்க. இந்த பௌதிக பிரபஞ்சம் எல்லாத்தையும் வந்து பகவான் தான் தாங்கி இருக்கிறார். பகவான் கையிலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டாருன்னா எல்லாமே அழிஞ்சு விடணும்னு போட்டிருக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் பகவான் தாங்கி பிடிச்சி இருக்கிறாரு பாருங்க. எல்லாமே வந்து பகவானோட சக்தியில் தான் இருக்குது. நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை. நம்மளாம் வந்து அற்பமான ஜீவாத்மாக்கள். நம்மளாம் ரைட்டா இல்லைங்களா? வெறும் அற்பமான ஜீவாத்மாக்கள். அப்போ இங்கே நம்ம வந்து என்ன செய்கிறோம்? நான் பெருசு, நீ பெருசு, இது என்னுடைய நாடு, அங்கே குண்டு போடுறாங்க, இங்கே குண்டு போடுறாங்க. பார்த்தீங்களா இல்லையா? நிறைய இடத்துல குண்டு போட்டு வெடிச்சுட்டு இருக்கிறாங்க. இது என்னுடைய நாடு, நான் பிடிக்க போகிறேன், நான் இந்த இடத்த பிடிக்க போகிறேன், எனக்கு இந்த மக்கள் வேணாம், எனக்கு நீ வேணாம், அவன் வேணாம், அப்படிலாம் சொல்லவே முடியாது. நம்மளே தான் அழிச்சிக்கிறோமே தவிர பகவான் நம்மளை அழிக்கிறது கிடையாது. ரைட்டா இல்லைங்களா? நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு புரியும். பகவான் வந்து நம்மளை ஒன்றுமே செய்கிறதில்லை. நம்மளே தான் நம்மளை வந்து அழிச்சிக்கிறோம். இந்த இடத்துல குண்டு போட்டு, அந்த இடத்துல குண்டு போட்டு, இப்படி தான் நம்ம நடந்துக்கிறோம் பாருங்க. இப்போ எல்லாமே வந்து பகவான் சக்தியினால் நம்ம வந்து இந்த கிரகமே சுற்றிக்கிறதுன்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து 14 என்ன சொல்கிறாருனாக்கா, எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும் நான் உட்சுவாச காற்றுடனும் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன். இதுவும் அருமையான ஸ்லோகம் தான். இதுலேயும் பகவான் அழகாக சொல்கிறாரு. அப்போ இதெல்லாம் ஏன் பகவான் சொல்லணும்? ஏன்னா பகவான் இருக்கிறார். இதெல்லாம் பகவான் இருக்கிறனால தான் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகம் ஆசிரிதா பிரணாபான சமயுக்தா பசம் எண்ணம் சதுர்விதம். எல்லா உயிர்வாளிகளின் உடலிலும் ஜீரண நெருப்பாக இருக்கும். நான் நம்ம வயிற்றுக்குள்ள எல்லாத்துலேயும் நெருப்பு இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நெருப்பு இருந்தால் நம்மளாம் எரிஞ்சிடணுமா இல்லையா? எரிஞ்சிருக்கணும் தானே. அப்போ நம்ம ஏன் எரியலை? ரைட்டா இல்லைங்களா? இப்போ நெருப்பு பட்டுச்சுன்னா ஒரு இடத்துல அது வந்து எல்லாத்தையும் எரிச்சிடும். ஆனால் பகவான் இங்கே சொல்கிறார் பாருங்க, எல்லா உயிர் வாளிகளின் மனசன்னு சொல்லலை பாருங்க. அவர் எல்லா மனிதர்கள் உடலிலும் சொல்லலை பாருங்க. இவர் என்ன சொல்கிறாரு? எல்லா உயிர் வாளிகளின் உடலிலும். எல்லா உயிர் வாளிகள்னா மனுஷனை மட்டும் கிடையாது. எல்லா பிராணிகளும், பறவைகளாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, பூச்சிகளாக இருந்தாலும் சரி, தாவரங்கள், செடி கொடிகள், இது எல்லாமே தான் சாப்பிடுது. அப்போ இது எல்லாத்துக்கும் வந்து பகவான் வந்து அந்த நெருப்பாக இருக்கிறாரு. ஏன் நெருப்பாக இருக்கிறாரு? ஏன்னாக்கா உட்சுவாச காற்றுடனும் வெளிச்சுவாச காற்றுடனும் இணைந்து 4 விதமான உணவை செரிக்க செய்கிறேன். பகவான் தான் நம்ம சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் ஜீரணம் பண்ண உதவுறாரு பாருங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிறோம், சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு போயிடுறோம். கரெக்டாக இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? நல்லா சாப்பிட்றோம், வயிறு முட்டை சாப்பிட்றோம், நல்லா சாப்பிட்டுட்டு இப்போ நம்ம ஏப்பம் விட்டுட்டு நம்ம பாட்டுன்னு போயிடுறோம். இப்போ எங்கேயாச்சும் யோசிச்சிருக்குமா? இப்போ நம்ம சாப்பிட்டேன்னு அப்போ பகவான் உதவி செய்யலைன்னா நம்ம சாப்பிட்டது என்ன ஆகிருக்கும்? யோசிச்சிருக்குமா? கிடையாது பாருங்க. அப்போ பகவான் வந்து நம்மளை எல்லா இடத்துலையும் வழி நடத்தி கொண்டு போய்கிட்டு தான் இருக்கிறாரு பாருங்க. புரியுதுங்களா? இதெல்லாம் வந்து பார்க்க சிம்பிளான விஷயம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் தான் மிகப்பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. கரெக்டாக நம்ம யோசிச்சிருக்கோம். இதெல்லாம் அதுக்கு முன்னே நல்லா சாப்பிட்றோம், தண்ணி குடிக்கிறோம், என்னென்னத்தையும் உள்ளே போடுறோம். கரெக்டாக என்னென்னமோலாம் சாப்பிட்றோம். அப்போ அதெல்லாம் யார் கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணி பிரித்து கொண்டு போகிறது? இது இங்கே போகணும், இது அங்கே போகணும். நம்ம நினைப்போம் சயின்ஸ் மூலிமா என்ன சொல்கிறாங்க, உடல் வந்து தானே வந்து அது இது பண்ணிக்குது. அப்போ அந்த உடலை படைச்சது யார்? கரெக்டாக இப்போ உடல் எல்லாமே செய்யுதுன்னா அந்த உடலை உருவாக்குனது யார்? பகவான் தானே. அப்போ அந்த உடலை உருவாக்குனவரோட சக்தி இருந்தால் தானே இந்த உடல் வந்து கரெக்டாக இயங்க முடியும். கரெக்டாக அதான் பாருங்கள், பகவான் அவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. அந்த ஜீரண சக்தியாக நான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த நெருப்பு இல்லைன்னா நம்ம சாப்பிட்டது எதுவுமே வந்து நம்ம சரிமானமே செய்ய முடியாதான். பார்த்தீங்களா? பகவானுடைய சக்தியினால தான் வந்து எல்லாமே வந்து நடக்குது. நம்ம சாப்பிட்ற விஷயத்துக்கு கூட பகவான் தான் வந்து அவர் செங்ஷன் பண்ணால் தான் எல்லாமே நடக்குது பாருங்க. ரைட்டாக இல்லைங்களா? நம்ம படிக்கும்போது சின்ன விஷயமா தெரியுது. ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு பார்த்தீங்களா?
நம்மளுக்காக காற்று கொடுக்குறாரு, நம்மளுக்காக தண்ணி கொடுக்குறாரு, நம்மளுக்காக உணவு கொடுக்குறாரு, நம்மளுக்காக உணவு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்மளுக்கு சரியாக இருக்கும் பகவான். நம்ம நினச்சிடுறோம். சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். என்னென்னா, கடவுளுக்கு கண்ணு இல்லை, எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறாரு, கடவுள் இருந்திருந்தால் இதெல்லாம் நடந்திருக்குமா, எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம். பகவான் இருக்கிறாரு, நம்மளுக்கு தெரியல, நம்மளுக்கு உணர தெரியல. அதுதான் காரணமே. காற்று கொடுக்குறாரு, தண்ணி கொடுக்குறாரு, சாப்பாடு கொடுக்குறாரு. நம்மளுக்கு மட்டும் கொடுக்கல, கேட்டாலிங்க, மனுஷனுக்கு மட்டும் கொடுக்கல, பிராணிகளுக்கு கொடுக்குறாரு, சின்ன தவக்கலிக்கு கொடுக்குறாரு, கேட்டாலிங்களா. அப்போ இது எல்லாமே தான் வந்து பகவானுடைய உயிர்வாளிகள், பகவானுடைய சேவகர்கள். பகவான் வந்து எங்கேயுமே சொல்ல கிடையாது, மனிதர்கள் மட்டும்தான் என்னுடைய அம்சம், மித்த பிராணிகள் எதுவும் என் அம்சம் கிடையாதுன்னு பகவான் எங்கேயுமே சொல்லலை. அனைத்தும் என்னுடைய அனைத்து ஜீவாத்மாக்களும் என்னுடைய அம்சங்கள் தான் சொல்கிறாரு. அகம் பீஜா பிதாஹாம்னு சொல்கிறாரு. நான் தான் விதை கொடுக்கும் தந்தை, ஐம் சீட் கிவிங் ஃபாதர்னு சொல்கிறார். எல்லா ஜீவாத்மாவும் என்னை சார்ந்து தான் இருக்குது சொல்கிறார். அவர் வந்து மனுஷனை மட்டும் சார்ந்து இருக்குன்னு இல்லைன்னு சொல்லணும், கேட்டாலிங்க. மனிதன், அதுவும் தமிழர்கள் மட்டும்தான் என்னுடைய அம்சம்னு அவங்க எங்கேயுமே சொல்ல கிடையாது. கடவுள் வந்து எல்லாத்துக்குமே பொதுவானவர். இப்போ மலாய்க்காரனுக்கு ஒரு கடவுள், தமிழருக்கு ஒரு கடவுள், கிறிஸ்துவங்களுக்கு ஒரு கடவுள், சைனீஸுக்கு ஒரு கடவுள் கிடையாது. கடவுள் என்பவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவானவராக இருந்தால் தான் அவர் கடவுளாக இருக்க முடியும், கேட்டாலிங்களா. அப்போ பகவான் வந்து எல்லா ஜீவராசியுமே அவர் வந்து தன்னுடைய குழந்தைகளாக அவர் வந்து பரிபாலிக்கிறார். அவர் வந்து ஆசி கொடுத்து எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் பாருங்க. அப்போ யாரையுமே வந்து பகவான் விட்டுற மாட்டார். அப்போ பகவான் தான் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு நெருப்பாக இருந்து நம்மளுக்கு வந்து அந்த ஜீரண சக்தியை கொடுக்குறாரு. பகவான் அந்த விஷயத்தை செய்யலைன்னா நம்ம சாப்பிட்டது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம சாப்பிடுவோம், ஜீரணிக்கலாம், என்ன ஆகும், மறுபடியும் வாந்தியாக வழி தான் வரும். அதனால தான் வந்து என்ன சொல்லுவாங்கனாக்கா, சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிக்கணும், கொஞ்சம் சாப்பிடும்போது தண்ணி குடிக்கக்கூடாது, அப்புறம் சாப்பிட்ட பிறகு தான் வந்து ஒரு 20 நிமிஷமோ ஒரு 10 நிமிஷத்துக்கு தான் தண்ணி குடிக்கணும். ஏன்னாக்கா அந்த நெருப்பு எரிஞ்சிக்கிருக்கும் வயிற்றில். அப்போ நம்ம சாப்பிட்டதை அது வந்து சரியான செய்ய முடியும். அப்போ நம்ம தண்ணி குடிச்சிருக்கோம்னா சாப்பிடும் போது அந்த நெருப்பு அணைஞ்சி போயிடும். அதனால தான் நம்மளுக்கு சில டைம் வந்து சாப்பிட்டு தண்ணி குடிச்சிடும் ஒரு மாதிரியாக இருக்கும், வயிறுலாம் ஒரு மாதிரியாக இருக்கும், சரியாக ஜீரணம் ஆகாத மாதிரியே இருக்கும், நெஞ்சு கரிப்பு இருக்குன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஏன்னாக்கா நம்ம வந்து சாப்பிடும் போதே தண்ணி குடிக்கிறது, இதுதான் பண்ணுற வேலை. அதனால தான் சொல்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்டதுக்கு பின்னாடி வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி குடிக்கணும், சாப்பிடாம தண்ணி குடிக்கக்கூடாது. இதில் வந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. பகவத்கீதையில் வந்து சயின்ஸ் இருக்குது, மேத்ஸ் இருக்குது, ஜியோகிராஃபி இருக்குது, ஃபிலோசஃபி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்போ வந்து சொன்னது, இப்போ வந்து இன்றைக்கு பாடம் வந்து சயின்ஸ் பாடம் நடக்குது பாருங்கள். நம்ம மனித வயிற்றுக்குள்ளே என்னென்ன நடக்குது, பிரபஞ்சம் எப்படி சுற்றுது, இன்றைக்கி வந்து சயின்ஸ் பாடம் வருது. இன்றைக்கி பகவான் வந்து நம்ம சயின்ஸ் சொல்லித்தராரு, ரைட்டாக இல்லைங்களா. ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குற சயின்ஸ் வந்து எல்லாமே இதனுடைய அடிப்படையில் தான் வருது. எனக்கு பகவான் இங்கே சொன்னால் தானே மக்கள் சொல்ல முடியும். பகவான் வந்து இங்கே சொல்கிறாரு, பகவத்கீதை சொல்கிறாரு, இன்றைக்கி சயின்ஸ் பாடம் எடுக்கிறாரு. அப்போ அந்த சயின்ஸ் பாடம் தான் வந்து இன்றைக்கி மக்கள் வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு அவங்க போதிக்கிறாங்க. ஏன்னா பகவத்கீதையில் வந்து எல்லா விஷயமுமே அடங்கப்படுது, அப்போ எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்புறம் என்ன சொல்கிறாருனாக்கா, நம் வயிற்றின் நெருப்பாக மிதக்குகின்றாங்க. பகவான் இல்லைன்னா எந்த ஒரு செயலையும் நம்மளால் செய்ய முடியாது. உணவு செரிமானமாக நெருப்பு முக்கியம். சொன்ன மாதிரி நம்ம உணவு சாப்பிட்றோமே செரிமானம் ஆக்கிறதுக்கு நெருப்பு தான் முக்கியம். அப்புறம் ஒரு உதாரணம் இருக்குது. என்னதுனாக்கா, நம்ம வந்து இப்போ மாதாஜிஸ்லாம் மாதாஜிஸ் பிரபுஸ் கூட நம்ம சாரி கடைக்கெல்லாம் போயிருக்கோம். ஜவுளி கடைன்னு சொல்லுவாங்க, ஜவுளி கடை, சாரி கடை, புடவை கடைக்கெலாம் நம்ம போயிருக்கோம். இப்போ நம்ம புடவை கடைக்கு போனோம்னாக்கா, இப்போ பெண்கள்லாம் என்ன செய்வாங்கனாக்கா, நம்ம போனோம்னா நம்ம பார்ப்போம், குர்த்தா, வேட்டி, சட்டை அந்த நம்ம வாங்கிட்டு வந்தோம். இதே மாதாஜிஸ் பெண்கள்லாம் போனாங்கனாக்கா நிறைய புடவைலாம் எடுத்து போட சொல்லுவாங்க பாருங்கள், ரைட்டாக இல்லைங்களா.
படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். நிறைய புடவை அந்த அந்த பின்னாடி அலுமாரியில் இருக்கும். ஒரு புடவையாக எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த வியாபார அந்த ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லுவாங்க, இந்த புடவை எடுத்து போடுங்க, அந்த புடவை எடுத்து போடுங்க, இந்த புடவை எடுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய புடவை எடுத்து போடுவாங்க. அந்த மேசையே நிறைஞ்சி போயிடும். கேட்டா இல்லைங்களா? எல்லாம் எடுத்து பிரித்து காட்டுறோம். அந்த டிசைன் எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, எல்லாத்தையும் எடுத்து காட்டுறோம். அப்போ ஒரு அரை மணி நேரம் 45 நிமிஷம் சென்று தான் வந்து ஒரு புடவையோ 2 புடவையோ அந்த மாதிரி வாங்கிட்டு போவாங்க. இவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த கடைச்சி போட்ட புடவை எல்லாத்தையும் திருப்பி மடித்து எடுத்து வைக்கணும். அந்த ரேக்கில் அந்த நம்பர் பிரகாரம் எடுத்து அந்த ஸ்டாஃப் தான் எடுத்து அடுக்கி வைப்பார் பாருங்க. அப்போ இது எவ்வளோ நேரம் இருக்கும்? அதே போல் தான் நம்ம வயிற்றில் வந்து என்னென்னமோலாம் சாப்பிட்றோம், என்னென்னமோலாம் சாப்பிட்டு நம்ம உள்ளே போடுறோம். நம்ம பசிக்காக, நம்மளுடைய புலன் திருப்திக்காக என்னென்னமோலாம் சாப்பிட்றோம். பசி தீர்ந்து கூட நம்ம சாப்பிட்றோம். ரைட்டாக அடிக்கலாம். எல்லாத்தையும் நானும் உட்பட தான் சொல்கிறேன். ரைட்டாக அடிக்கலாம். கிளாஸில் இருக்கிறவங்க மட்டும் சொல்ல, என்னையும் உட்பட தான் நான் சொல்கிறேன். என்னென்னமோலாம் நம்ம சாப்பிட்றோம். பசி தீர்ந்த பிறகு கூட நம்ம சாப்பிட்றோம். அப்போ இதெல்லாம் எடுத்து யார் கரெக்டாக இப்போ இந்த ப்ரோட்டீன் இங்கே போகணும், இதெல்லாம் இங்கே போகணும்னு சொல்லிட்டு யார் சரிவர பிரிக்கிறது? எல்லாமே பகவான் இருந்து தான் எல்லாமே செய்கிறாரு. பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, பகவான் இருக்கிறனால தான் எல்லாமே சரிவர நடக்குது. இப்போ பகவானோட சக்தி அங்கே இல்லைன்னா, பகவான் இல்லைன்னா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டெலாம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அது அங்கங்கே சுற்றிக்கிட்டு கிடக்கும். பகவான் உள்ளே இருந்து கைட் பண்ணுறதுனால தான் அது கரெக்டாக போகுது. நீ மூளைக்கு போகணும், நீ வயிறுக்கு போகணும், நீ கல்லீரலுக்கு போகணும், நீ நுரையீரலுக்கு போகணும், நீ கண்ணுக்கு போகணும், நீ காதுக்கு போகணும், உன் சக்தி இங்கே போகணும், உன் சக்தி நெஞ்சுக்கு போகணும். எல்லாமே வந்து பகவானுடைய அந்த சக்தியினால், பொட்டன்ஷியனால் மட்டுமே தான் நம்ம உடம்பு சரிவர இயங்கிக்கிட்டு இருக்குது. நம்ம உடம்பு வந்து நம்ம சரியாக வச்சுக்கிறதுனால நடக்கிறது கிடையாது. பகவான் நம்மளை வழி நடத்துகிறாரு. அதனால தான் வந்து நம்மளுடைய உடல் நல்லா இருக்குது. கரெக்டாக இல்லைங்க? அப்போ இதுதான் நம்ம சொல்ல வர்றாரு பாருங்க. அதே போல் நம்ம வந்து எல்லாத்தையுமே சாப்பிட்றோம். அப்போ பகவான் தான் வந்து நமக்குள்ளே இருந்து இது எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு நம்ம வழி நடத்தி கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ நம்ம வயிற்றுக்குள்ள நெருப்பு இருக்குது. அது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுனாக்கா, சாஸ்திரங்கள் சொல்லப்படுது என்னதுனாக்கா, எப்போ நம்மளுக்கு அந்த நெருப்பு இருக்கிறது நம்ம உணர முடியும்னா, நம்மளுக்கு பசி எடுக்குது பாருங்க. பசி எடுக்கும் போது ஒரு மாதிரியா வயிறுக்குள்ள ஒரு மாதிரியா ஒரு கேஸ் மாதிரி உண்டாகும் பார்த்துருக்கீங்களா? ஒரு மாதிரியான காற்று மாரி, ஒரு நெருப்பு மாரி, ஒரு அனல் மாதிரி உண்டாகும். அதுதான் வந்து அந்த நெருப்பு இருக்கிறதுக்கான அறிகுறி, சிம்டம்ஸ். அதுதான் நம்ம வயிற்றுக்குள்ளே நெருப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு அதோட சிம்டம்ஸ் வந்து அதுதான் பகவான் சொல்கிறாரு பாருங்க. இதெல்லாம் சயின்ஸ். இதெல்லாம் பாருங்கள், சயின்ஸ் பாடம் எடுக்கிறாரு பாருங்க கிருஷ்ணர் நம்மளுக்கு இன்றைக்கி. ரைட்டாக நீங்கள் பகவத்கீதையில் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். நிறைய பேர் படிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் இதுக்குள்ளே இவ்வளோ டீட்டெயில்ஸ்லாம் இந்த விஷயத்தை பகவான் சொல்லியிருக்கிறாரு பாருங்கள். ரைட்டாக இல்லைங்களா? நானே இன்றைக்கி ஸ்லோகம் படிக்கும்போது நானே தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னே நான் படிச்சிருக்கிறேன், ஆனால் அவனையும் சரியாக படித்ததில்லை. அடிமேலாட்டம் படிச்சுட்டு போயிருக்கோம். அப்போ நான் இன்றைக்கி கிளாஸ் கொடுக்கும்போது, நான் படித்து ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கே தெரியுது, நம்ம இந்த ஸ்லோகத்தை ஒரு 4 வருஷத்துக்கு முன்னே நான் படிச்சிருக்கிறேங்க. அப்போ அந்த விஷயத்தை நான் வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை. இவ்வளோ டீட்டெயில்ஸாக கிருஷ்ணர் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ரைட்டாக இல்லைங்களா? அப்போ பாருங்கள் எவ்வளோ தெளிவாக சொல்கிறாரு பாருங்க. உனக்கு பசிக்குதுன்னா என்ன அர்த்தம்? அந்த உள்ள நெருப்பு இருக்குது. அப்போ அந்த நெருப்பு ஏன் இருக்குது? ஜீரணம் பண்ணுறதுக்கு நெருப்பு இருக்குது. அப்போ அந்த நெருப்பு இல்லைன்னா நீ சாப்பிட்டது செரிமானம் ஆக முடியாது, டைஜஷன் ஆக முடியாது. அப்போ டைஜஷன் ஆகலாம் என்ன ஆகும்? உடம்பு கெட்டு போயிடும். அப்போ நான் இருக்கனால இது எல்லாமே சரியாக நடக்குதுன்னு சொல்கிறாரு பாருங்க கிருஷ்ணர். அப்போ பகவானுக்கு நம்ம எத்தனை கோடி நன்றிகள் சொன்னாலும் வீடினையே ஆகாது. ரைட்டாக இல்லைங்களா? நம்ம எவ்வளோ தான் பகவானுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தாலும் அதை நம்ம சொல்லியே முடிக்க முடியாது. வாழ்நாள் முழுக்க நம்ம மறுபிரிவு எடுத்து வந்து சொன்னாலும் முடிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம வந்து ஆச்சாரியர்கள், ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு, சாட்சாத் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இறங்கி வந்து நம்மளுக்காக மகாமந்திரத்தை கொடுத்துருக்காரு. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் மூலியமாக தான் நம்ம வந்து பகவானுக்கு நம்ம நன்றி கடை அதுதான் நம்ம வந்து செய்ய முடியும். சேவை அதுதான் ஒரு நாம ஜெபம் செய்கிறது தான் வந்து நம்ம வந்து பக்தியிலேயும் நம்ம முன்னேற்றம், நம்மளை வந்து பகவானை நாம வச்சுக்கிறதுக்காகவும் நம்மளுக்கு உதவும். அப்போ நம்ம வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நம்ம வந்து விட்டுறவே கூடாதுன்னு ஆச்சாரியர்கள் சொல்கிறாரு. அப்போ அப்பப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறாரு சில புறப்பாது அதில் 15.14 அப்பப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறார். என்னதுனாக்கா, எனவே எல்லா விதமான உணவுப் பொருட்களையும் செரிப்பதில் அவர் உதவி செய்வதால் உண்ணும் விஷயத்தில் கூட உயிர்வாழி சுதந்திரமானவன் அல்ல. செரிப்பதில் பரமபுருஷர் அவனுக்கு உதவி செய்யாவிடில் உண்பதற்கு சாத்தியமில்லை. இவ்வாறு அவரே உணவுப் பொருட்களை உண்டாக்கி
அவற்றை செரிக்கவும் செய்கின்றார். அவரது கருணையால் நாம் வாழ்வை அனுபவிக்கின்றோம். பாருங்க, பகவானுடைய கருணையால் தான் நம்ம வந்து வாழ்வை அனுபவிக்கின்றோம்னு சில பொறுப்பு அதற்கு மென்ஷன் பண்ணியிருக்கிறார். பாருங்க, நம்ம நினச்சிக்கிறோம் நான் என்ஜாயாக இருக்கிறேன், நம்ம என்ஜாயாக இருக்கிறோம் அப்படி நினச்சிக்கிறோம். கிடையாது. பகவானுடைய அந்த என்ன சொல்கிறது, பகவான் எக்ரி சொல்லிட்டு அந்த டிக் பண்ணாதான் நம்ம அனுபவிக்கவே முடியும்னு சொல்கிறார். பாருங்க, அவரது கருணையால் நாம் வாழ்வை அனுபவிக்கின்றோம் சொல்கிறார். பாருங்க, ரைட்டாக இல்லைங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் நான் என்ஜாய் பண்ணுறேன்னு நினச்சிக்கிறோம். கிடையாது. பகவான் வந்து அந்த எக்ரி பண்ணி டிக் பண்ணால் தான் நம்ம என்ஜாயே பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு உணவை தயாரித்து, அதாவது உணவுனா வந்து நம்மளுக்கு தானியங்களை கொடுத்து அதை நம்ம மூளைக்கு போய் நம்ம வந்து என்ன சொல்கிறது, இப்போ ஒரு தானியம் இருக்குது, இந்த தானியத்தை நிலத்தில் நடணும்னு சொல்லிட்டு அந்த அறிவை கொடுக்குறாரு பாருங்க. ரைட்டா இல்லைங்களா? இப்போ ஒரு தக்காளி விதை இருக்குது, அந்த தக்காளி விதையை நீ நிலத்தில் நட்டால் தான் அது செடியாக முளைக்கும்னு சொல்லிட்டு அந்த அந்த திங்கிங் கொடுக்குறாரு பாருங்க. அதுவும் கிருஷ்ணர் தான். ரைட்டா இல்லைங்களா? நீ வந்து இதை நட்டினா இந்த செடி முளைஞ்சி வரும், இந்த செடி முளைஞ்சி வந்துச்சுன்னா இது உனக்கு வந்து தக்காளி பழம் கொடுக்கும், இந்த தக்காளி பழத்தை நீ சமைச்சு சாப்பிடலாம், நீ சமைச்சு சாப்பிட்டீங்கன்னா அது உன் வயிற்றுக்குள்ளே போகும், அந்த வயிற்றுக்குள்ளே போணுச்சுன்னா அந்த செரிமானம் செய்கிறதுக்கு நான் நெருப்பாக அங்கே இருக்கிறேன், அந்த டைஜஷன் நான் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? கிருஷ்ணர் பாருங்கள் எதுலேருந்து எது வரைக்கும் நம்மளுக்கு உதவி செய்கிறார் பாருங்க. ரைட்டாக இல்லைங்களா? பகவான் இல்லைன்னா இந்த ப்ராசஸே நடக்க முடியாதுன்னு சில பொறுப்பு அதை சொல்கிறார் பாருங்க. அவனுக்கு உதவி செய்யாவிடில் உண்பதற்கு சாத்தியமில்லை. பாருங்கள், நம்மளுக்கு உதவி செய்யலைன்னா நம்மளால் சாப்பிடக்கூட முடியாதான். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமா? ரைட்டாக இல்லைங்களா? நம்ம நினச்சிக்கிறோம் நான் என் கையை நான் அடித்து சாப்பிட்றேன், இதில் பகவானுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? ரைட்டாக இல்லைங்களா? நம்மளை யோசிச்சு கூட பார்த்துருக்கவே மாட்டோம். ஆனால் இங்கே எல்லாமே சொல்கிறாரு பாருங்க, உனக்கு நான் உதவி செய்யலைன்னா உன்னால் சாப்பிடக்கூட முடியாதுன்னு சொல்கிறாரு பாருங்க. இப்போ பகவானுடைய கருணையானது தான் இங்கே எல்லாமே நடக்குது. இதை நம்ம வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். இது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சப்தா தீப்யோ விதிஷ்டானாச்சை. இறைவன் சப்தத்தில் உள்ளார். இறைவன் வந்து சப்தத்தில் சத்தமாக இருக்கிறார், சவுண்டாக இருக்கிறார். உடலுக்குள்ளும் உள்ளார், நம்ம உடலுக்குள்ளேயும் இருக்கிறார். காற்றினுள் உள்ளார், காற்றில் இருக்கிறார். செரிக்கும் நெருப்பாக வயிற்றுக்குள் உள்ளார். முதல் சொன்ன மாதிரி நெருப்பாக இருக்கிறார். அதே போல் 4 வித உணவுப் பொருட்களை உள்ளன. 4 வித உணவுப் பொருட்கள் உள்ளன. 4 விதமாக நம்ம வந்து சாப்பிட்றத ஏற்றுக்கிறோன்னு சொல்கிறார். என்னது? அருந்தப்படுபவை, அதாவது குடிக்கிறோம். மெல்லப்படுபவை, மென்று சாப்பிட்றோம். நக்கப்படுபவை, நக்கி சாப்பிட்றோம். அதாவது தேன் இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, தேன் இந்த கோயிலில் கொடுக்குற அந்த பஞ்சாமிர்தம் நம்ம நக்கி சாப்பிட்றோமோ அது சொல்கிறாங்க. அப்புறம் உறிஞ்சப்படுபவை, உறிஞ்சி சாப்பிட்றோம். நம்ம வந்து ஜூஸ் குடித்து உறிஞ்சி சாப்பிட்றோம்னா அந்த சொல்கிறாங்க. இவை எல்லாவற்றையும் செரிக்கும் சக்தி இறைவனே. பார்த்தீங்களா? இவ்வளோ ஒரு சிம்பிளான விஷயம். ஆனால் இதுக்கு பின்னாடி பகவான் இருந்து நம்மளுக்கு இவ்வளோ உதவி செய்கிறாரு சொல்லிட்டு இப்போ தான் எனக்கே புரியுது. இந்த ஸ்லோகம் படிக்கும்போது எனக்கே புரியுது பாருங்க. அப்போ எவ்வளோ ஒரு அருமையான விஷயத்தை வந்து பகவான் நம்மளை படிச்சுட்டு மட்டும் விடலை. ரைட்டாக இல்லைங்களா? நம்மளை படிச்சுட்டு நீ எப்படியாச்சும் போ, நான் உன்னை பௌதிக உலகத்தில் படிச்சுட்டேன், நீ எனக்கு வேணாம், நீ எங்கேருந்து வெளியாகிட்ட, நீ வந்து அந்த எங்கேயோ போய் வாழு அப்படி சொல்லிட்டு நம்ம விடலை பாருங்கள். ரைட்டாக இல்லைங்களா? நம்மளுக்காக ஒரு கிரகத்தை உருவாக்கி, அந்த கிரகத்தில் வந்து ஒரு நாடை உருவாக்கி, அந்த நாட்டில் வந்து என்ன சொல்கிறது, அதுக்கான காற்று வசதி, தண்ணி வசதி, கரண்ட் வசதி, நெருப்பு வசதி எல்லாம் கொடுத்து, நம்மளுக்காக காரு கொடுத்து, பைக்கு கொடுத்து, நம்மளுக்கான தூங்குறதுக்கான நல்ல இடம் கொடுத்து, இரவு பகல் கொடுத்து, நம்மளுக்காக ஏர்கான் கொடுத்து, நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுத்து, அதை சரிமான செய்கிறதுக்கு உலக நெருப்பாக இருந்து உதவி செய்கிறாரு. பாருங்கள், பகவான் எந்தெந்த வகையில் நம்மளுக்காக உதவி செய்கிறாரு பாருங்க. நம்மளை வந்து வெறும் பௌதிக உலகத்தை படிச்சுட்டு பகவான் விடலை. ரைட்டாக இல்லைங்களா? நம்மளை பௌதிக உலகத்தில் படிச்சுட்டு பகவான் நம்மளை விடலை, கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு வர்றாரு பாருங்க. ரைட்டாக இல்லைங்களா? கடைசி வரைக்கும் அந்த எப்போ ஒரு ஜீவாத்மா பிறந்ததுலேருந்து சின்ன சிசுவாக இருந்து தாயோட வயிற்றுக்குள்ளே இருந்து பிறக்குது பாருங்க, சின்னோண்டாக இருந்து பிறக்க ஆரம்பிக்குது பாருங்க. அந்த தாயின் வயிற்றுக்குள்ளே இருந்து கடைசி நம்ம நெருப்பில் எரியிற வரைக்கும், நெருப்பில் எரிஞ்சு அதுக்கப்புறம் பிரிவு எடுக்கிற பாருங்க, அது வரைக்கும் அப்படியே கூட்டிகிட்டு போய்கிட்டு தான் இருக்கிறார் பகவான்.
ரைட்டாக இல்லைங்களா? பகவான் உதவி செய்யலை நம்ம எங்கேயுமே நம்ம சொல்ல முடியாது. பகவான் தான் எல்லா உதவியும் நம்மளுக்கு செய்கிறாரு. இப்போ பகவானுடைய இறைவனுடைய அருள் இல்லைன்னா, கடவுளுடைய அனுகிரகம், கிருஷ்ணரோட அனுகிரகம் இல்லைன்னா நம்ம வந்து ஒன்றுமே கிடையாது. ரைட்டாக இல்லைங்களா? ஒன்றுமே இல்லை. நம்ம பல பிறவி எடுத்திருக்கிறோம். அப்போ இந்த பல பிறவியில் எடுத்த இந்த எல்லா பிறவியும் வந்து பகவான் தான் நம்மளை கூட்டிகிட்டே வந்திருக்கிறாரு பாருங்க. ரைட்டாக இல்லைங்களா? நம்ம வந்து பல பிறவி பிறந்திருக்கோம். சாஸ்திரங்களை பகவத்கீதை சொல்லப்படுது 84 லட்சம் வகையான உயிரினங்கள்லாம் இருக்குன்னு. 84,000 மில்லியன் ஸ்பீசிஸ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு உயிரினமாக நம்ம இறந்து நம்ம மாறி வந்துக்கிருக்கோம் பாருங்க. பல உடல் எடுத்துக்கோம், பல மிருகம் உடல் எடுத்துக்கோம். அப்போ இது எல்லாத்துலேயுமே பகவான் தான் நம்மளை ஒன் பை ஒன்னாக ஒரு நாளும் நம்மளை கூட்டிகிட்டு போய்கிட்டே தான் இருக்கிறார். கூட்டிகிட்டு வந்து இப்போ இந்த இடத்துல நம்மளை விட்டுருக்கிறாரு. எங்கே? இப்போ நீங்கள் இந்த இடத்துல கிளாஸ் கேட்கணும், நான் உங்களுக்கு இந்த பகவத்கீதையை நான் பகவான் கருணையால் நான் உங்களுக்கு சொல்லணும், இன்றைக்கி நீங்கள் இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இப்படி ஒரு விஷயம் இருக்குதான்னு சொல்லிட்டு இன்றைக்கி நீங்கள் இதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே பகவானுடைய அனுகிரகம் தான். ரைட்டாக இருக்கலாம். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, எனக்கு ஒன்றுமே தெரியாது. பகவான் வந்து இன்றைக்கி ராதாஜீவன் குரு வந்து அந்த ஸ்லோகத்தை கொடுத்தாரு, இந்த ஸ்லோகத்தை நீங்கள் பேசணுன்னு. நான் ஸ்லோகத்தை படிக்கும்போது ஓ இப்படி ஒரு விஷயம் இருந்து பகவான் உதவி செய்கிறாரா அப்படி சொல்லிட்டு எனக்கே படிக்கும்போது தான் தெரியுது பாருங்க. அப்போ நீங்களாம் உட்காந்து இதை கேட்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே பகவானுடைய கட்டளை தான். எல்லாமே நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது, நம்மக்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நம்மளாம் வந்து ஒன்றுமே இல்லை, எல்லாமே பகவான். ராதா கோபால்ஜி, ராதா மாதவா, கிருஷ்ண பகவான், ஜெகநாதர் எல்லாமே பகவானுடைய அந்த அனுகிரகம் தான். பகவானுடைய சக்தியினால் தான் வந்து இது எல்லாமே நடக்குது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுன்னு சொல்கிறாங்க. அது இதுதான். பகவான் இல்லைனாக்கா எதுவுமே நடக்காது நம்மளோட வாழ்க்கையில். எல்லாமே பகவான் தான். அதனால் எது நடக்குதோ நம்ம வாழ்க்கையில் எல்லாத்தையும் வந்து புகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இது பக்தர்கள் சொன்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ரைட்டாக அடிக்கலாம். நம்மளுக்கு என்ன தான் புகழ்ச்சிகள் வந்தாலும் சரி, என்ன தான் சோகங்கள் வந்தாலும் சரி, என்ன தான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, என்னென்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எல்லாத்தையும் வந்து பகவானோட தாமரை பாதத்தில் நம்ம விட்டுறணும். விட்டாடிங்க எல்லாருமே பகவான் பாதத்தில் நான் விட்டுறேன். கிருஷ்ணா எல்லாத்தையும் உன்கிட்ட வைக்கிறேன், எல்லாத்தையும் உன்னோட திருவடியில் வைக்கிறேன். ஜெகநாதா எல்லாத்தையும் உன் திருவடியில் வைக்கிறேன். பலதேவா உன் திருவடியில் வைக்கிறேன். சைத்தன்ய மகாபிரபு உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படி சொல்லிட்டு நம்ம எல்லாமே பகவான்கிட்ட முறையிட்டோம்னாக்கா பகவான் நம்மளை கூட்டிகிட்டு வருவார். இந்த வாழ்க்கை எவ்வளோ தூரம் போதோ பகவான் கூட்டிகிட்டு போவார் நம்மளை. ரைட்டாக நீங்கள் இப்போ நம்ம என்ன செய்யணும்னாக்கா ஒரே விஷயம் தான், நம்ம பகவான்கிட்ட சரணடைஞ்சு இருக்கிறோமா, அதுதான் முக்கியமான விஷயம். பகவான் வந்து நம்ம நினச்சிக்கிறோம் அவர் வந்து கிருஷ்ணர் என்கிட்ட டைரெக்டாக சொல்லலை, கிருஷ்ணர் டைரெக்டாக சொன்னால் நான் செய்வேன், அவர் ஏன் என்கிட்ட வந்து பேச மாட்டுறாரு, கிருஷ்ணர் என்கிட்ட நேராக சொன்னாருன்னா செய்வேனே. அப்படி கிடையாது. பகவான் இருக்கிறார். பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா பிரத்திமா மூர்த்தி நெகி துமி சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன்னு சொல்கிறாரு. பிரத்திமா மூர்த்தி நெகி, அதாவது என்னை நீ வெறும் விக்கிரமாக பார்க்காத, என்னை வெறும் ஃபோட்டோவாக நீ பார்க்காத, என்னை வெறும் கட்ட ரூபம் ஜெகநாதரை நீ ஜெகநாதர் இருக்கிறார வெறும் கட்டையை என்னை பார்க்காத. துமினா வந்து நான் சாக்ஷாத் பிரஜேந்திர நந்தன்னு சொல்கிறாரு. பிரஜேந்திர நந்தனா நான் சாக்ஷாத் நந்த மகாராஜர் புதல்வன் கிருஷ்ணர், நான் உன் முன்னுக்கு நிற்கிறேன் அப்படி சொல்கிறார். ரைட்டாக நீங்கள் இப்போ இங்கே கோபால்ஜி இருக்கிறாரு, வெறும் ஃபோட்டோவாக இருக்கிறாருன்னு நம்ம நினைக்கக்கூடாது. வெறும் ஃபோட்டோ தானே, அப்படி கிடையாது. சாக்ஷாத் பரம்பொருள் கோலோக பிருந்தாவனத்தில் எப்படி இருப்பாரோ சாக்ஷாத் இங்கே இருக்கிறாரு. அதுதான். அப்போ நம்ம எல்லா கஷ்டத்தையும் வந்து நம்ம பகவான் திருவாடியில் விட்டுற வேண்டியது. ரைட்டாக நீங்கள் பகவான் நம்மளை பார்த்து நம்மளை கூட்டிகிட்டு வருவார். ஓகே, அதே மாதிரி நம்ம வந்து இன்றைக்கு ஒரு பக்தருடைய அவரோட விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சில மாதவேந்திர புரி அவருடைய தோன்ற தினமும் மறைந்த தினமாக வருதான்னு எனக்கும் தெரியல. சரியா, அவருடைய விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். சில மாதவேந்திர புரி அவரோட மிகப்பெரிய தூய்மையான ஒரு பக்தர். அவர் விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பக்தர்களை பற்றி கேட்குறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு விஷயம். பகவான் சைத்தன்யர் தோன்றுவதற்கு முன் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர், ஸ்ரீ ஜெகநாத மிஸ்ரா, சச்சி மாதா, மாதவேந்திர புரி, ஈஸ்வரபுரி போன்ற நித்திய
பக்தர்கள் பூமிக்கு அனுப்பினார். சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கு முன்னாடி பகவான் வந்து உங்களோட சாகாக்கெல்லாம் முதல் இறக்குறாருன்னு சொல்லப்படுது. இந்த மாதிரியான ஆச்சாரியர்கள் ஜெகநாத மிஸ்ரா, சச்சி மாதா, மாதவேந்திர பூரி, ஈஸ்வர பூரி இந்த மாதிரி அனுப்பி வைக்கிறார். யார்? சைத்தன்ய மகாபிரபு. ஸ்ரீ மாதவேந்திர பூரி மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீ லக்ஷ்மிபதி தீர்த்தரிடம் தீட்சை எடுத்தார். மாதவேந்திர பூரி வந்து லக்ஷ்மிபதி தீர்த்தன் மத்வாச்சாரியரோட அந்த சம்பிரதாயம், நம்மளுடைய சம்பிரதாயத்துக்கு முன்னுக்கு, அதாவது கௌடிய மத்துவ பிரம்மமத்துவ கௌடிய சம்பிரதாயத்துக்குள்ள ஆரம்பத்தில் வந்து இந்த மாதவேந்திர பூரி இருந்தப்போ அவர்கிட்ட தீட்சை எடுத்துக்கிறார். ஆனால் ஸ்ரீ அத்வைத ஆச்சாரியர் மற்றும் ஸ்ரீ ஈஸ்வர பூரி ஆகியோர் மாதவேந்திர பூரியின் தலைமை சீடர்களாக இருந்தனர். ஏதோ வகையில் வங்காளத்திலும் ஸ்ரீ ஜெகநாத பூரியிலும் உள்ள அனைத்து வைஷ்ணவர்களும் ஸ்ரீ மாதவேந்திர பூரியுடன் இணைந்திருந்தனர். இந்த மாதிரி வங்காளத்திலையும் ஸ்ரீ ஜெகநாத பூரியில் உள்ள பக்தர்களும் வந்து மாதவேந்திர பூரி அவர் கூட வந்து இணைந்து ரொம்ப வந்து அந்த வைஷ்ணவ பஜன், அதாவது பகவானுடைய சங்கீதத்தில் ரொம்ப கலந்துக்குவாங்கன்னு சொல்லப்படுகிறது. பகவான் சைத்தன்யர் வந்த பிறகு அவரது சீடர்கள் பலர் மகாபிரபுவின் சங்கீர்த்தன இயக்கத்தில் சேர்ந்தனர். பகவான் தோன்றிட்டார். ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு தோன்றதுக்கு முன்னாடியே இவர் இருக்கிறார். யார்? மாதவேந்திர பூரி இருக்கிறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு தொடர்ந்து பிறந்து அவர் கொஞ்சம் வளர்ந்து வந்தவுடனே பிறகு அவர் சங்கீதமும் ஈடுபட்ட பிறகு சைத்தன்ய மகாபிரபுவோட கூட எல்லாரும் சேர்ந்து ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் அவரோட சங்கீதத்தில் இணைய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லப்படுது. இப்போ மாதவேந்திர பூரியின் உடல் தெய்வீக அன்பால் முழுமையாக நிரம்பி இருந்தது. அவரை பின்பற்றுபவர்களும் அவ்வாறே இருந்தனர். மாதவேந்திர பூரி வந்து சாதாரண நபர் கிடையாது. அவர் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு பகவானுடைய அன்பு பரிமாற்றத்தில் இருந்தவர்னு சொல்லப்படுது. அவரை பின்பற்றுபவர்களும் அவ்வாறே இருந்தனர். அவர் அசாதாரணமான கடவுள் அன்பை காட்டினார். அவர் வந்து பகவான்கிட்ட அந்த மாதிரியான ஒரு அன்பு காட்டுறாராம் சொல்லப்பட்டிருக்காங்க. ஒரு அடர் நீல மலை மேகத்தை கண்டு அவர் மயக்கமடைந்து விடுவார். இரவும் பகலும் கிருஷ்ண பிரேமையை அனுபவித்து அந்த போதையில் இருப்பார். அதாவது ஒரு அடர்த்தியான கருமேகம் இருக்குன்னா அதை வந்து கிருஷ்ணர்னு சொல்லி நினச்சி அதில் தியானித்து அதில் வந்து அதிலேயே மூழ்கி இருப்பாராம். பார்த்தீங்கன்னா அப்போ என்ன மாதிரி பக்தர், ஒரு கருப்பு மேகம் மழை பெய்ய போதுன்னா அந்த மேகம் இருக்குது, கருநீல மேகம், அந்த மேகத்தை கிருஷ்ணராக நினச்சி அதில் வந்து பகவானுடைய சக்தியில் அவர் ஈடுபடுவார். அந்த ஒரு திங்கிங்லேயே இருப்பார்னு மாதவேந்திர பூரி அவரை சொல்லப்படுது. பாரத பூமிக்கு விரிவான யாத்திரை மேற்கொண்ட பிறகு அவர் பிருந்தாவனத்திலும் ஒரிசாவிலும் தனது வாழ்க்கையை கழித்தார். அவர் வந்து இந்தியா முழுக்க சுற்றிட்டு அதுக்கப்புறம் பிருந்தாவனத்துக்கும் ஒரிசாவுக்கும் போகிறார். ஸ்ரீ ரூபர் மற்றும் சனாதன கோஸ்வாமிகள் பின்னர் தொடர்ந்து பிருந்தாவனத்தின் மறுசீரமைப்பு பணிகளை அவர் தொடங்கினார்கள். அவங்களோட சேர்ந்து பிருந்தாவனத்தில் வந்து ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி வந்து கிருஷ்ணரோட இந்த கோயிலெலாம் வந்து ஆரம்பத்தில் காணா போய் இருந்துச்சுல 5000 வருஷத்துக்கு முன்னுக்கு, அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி அதில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்புறம் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணரின் இனிமையான பிருந்தாவன பொழுதுபோக்குகளை நினைத்து ஒவ்வொரு கிராமமாக அந்த பிருந்தாவனத்தில் ஒவ்வொரு இதாக நினச்சி மாதவேந்திர பூரி, அவங்க ரூப கோஸ்வாமி இவங்களாம் வந்து அந்த பரவசத்துலேயே அவங்க வந்து ஒவ்வொரு கிராமமாக போய் பகவானை பற்றி பிரச்சாரம் பண்ணுவாங்க இந்த பிருந்தாவனத்தில். அப்போ சொல்லப்படுது பாருங்க. அப்புறம் ஒரு கனவில் ஸ்ரீ கோபாலர் மாதவேந்திர பூரிக்கு புதைக்கப்பட்ட கோபால் விக்கிரகத்தை கண்டுபிடித்து கோவர்தன மலையின் மேல் பிரதிஷ்டை செய்ய உத்தரவிட்டார். ஸ்ரீ மாதவேந்திர பூரிக்கு வந்து கனவுல வந்து பகவான் தோன்றாராம். பகவான் தோன்றி அவர் வந்து சொல்கிறாராம், இந்த இடத்துல வந்து நான் ஒளிஞ்சி இருக்கிறேன், நான் மறைஞ்சி இருக்கிறேன், நீ வந்து என்னை கொண்டு போயிட்டு கோவர்தன மலையில் பிரதிஷ்டை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாதவேந்திர பூரி கோபாலரின் பிரதிஷ்டையை அன்னக்கூடம், அதாவது கிருஷ்ணருக்கு உணவு மலையை வழங்கும் பிரம்மாண்ட விழா
கொண்டாடினார். அதாவது கோவர்தன பூஜை, கோவர்தன பூஜை செஞ்சிருக்கிறார். யார்? சில மாதவேந்திர புரி அதாவது கோவர்தன பூஜை செஞ்சிருக்கிறாரு. நிறையா அன்னங்கள், அதாவது சோறு, காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரிலாம் வச்சு பகவானுக்காக அந்த இடத்துல வந்து பெரிய பிரம்மாண்டமான கோவர்தன பூஜையை நடத்தியிருக்கிறாரு. இந்தியாவிலும் உலகெங்கிலும் உள்ள பிருந்தாவனத்தில் மிக முக்கியமான வைணவ விழாக்களிலும் ஒன்றாகும். ஸ்ரீநாத்ஜி என்று அழைக்கப்படும் அசல் கோபால் தெய்வம் இப்போது ராஜஸ்தானின் ஹரித்வாரில் வழிபடப்படுது. உண்மையான இந்த கோபால்ஜி ஸ்ரீநாத்ஜின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மூர்த்தி, பகவானோட மூர்த்தி விக்கிரகம் வந்து ராஜஸ்தானில் இப்போ இருக்குதான். யார்? அந்த சாக்ஷாத் அந்த மண்ணுக்குள்ளே பதிஞ்சு இருந்தார்ல அந்த கோபால் விக்கிரகம் ஸ்ரீநாத்ஜின்னு சொல்லிட்டு அங்கே வச்சு வழிபடுறாங்க இன்னொன்று சொல்லப்படுது. மாதவேந்திரபுரி மத்வாச்சாரிய சம்பிரதாயத்தில் மாதுரிய பாவம் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தினார். மாதுரிய பாவம்னா வந்து இந்த கொஞ்சிக்கொள்ள உண்மையான ராதாகிருஷ்ணன் பிரேமியின் மூலிமா எப்படி நம்ம வந்து பகவான் அடையிறது அதை வந்து அறிமுகப்படுத்தினார். யார்? மாதவேந்திரபுரி பாதன்னு சொல்லப்படுது. மாதவேந்திரபுரி பிரேம பக்தியை விதையை விதைத்தார். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு அனைவரின் மீதும் தேன் நிறைந்த பிரேம பழங்களை ஒளிந்து உயர்ந்த மரமாக மாற்றினார். மாதவேந்திரபுரி வந்து நம்மளுக்கு வந்து பக்தியின விதையை கொடுத்தாரு. ஆனால் ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணார்? நம்மளை வந்து என்ன சொல்கிறாருனாக்கா தேன் நிறைந்த பிரேம பழங்கள், அதாவது தேனில் நினச்ச பழத்தை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. யார்? ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு. இப்போ தேனில் நினச்ச பழம்னா எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் அதை சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரேமியான விஷயத்தை வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த ஹரே கிருஷ்ண சாண்டிங் மூலியமாகனு சொல்லப்படுது. கடவுளிடமிருந்து பிரதிநிதி மகிழ்ந்த அன்பின் மனநிலையான விராகாபாவத்தை, இந்த விராகாபாவத்தை அவர் வெளிப்படுத்தினார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஸ்ரீ சாக்ஷாத் ஜெகநாதரை பார்த்தோன்னே அந்த அந்த பிரிஞ்ச அந்த உணர்வு ஏற்படுத்துவார்ல அந்த ஸ்ரீ ஜெகநாத புரியில அந்த பாவத்தை வந்து நம்ம எப்படி பகவான்கிட்ட காட்டுறது, எப்படி அந்த செப்பரேஷன் மூட்டில் இருந்து நம்ம பகவான்கிட்ட நம்ம வழிபடுறது அப்படி சொல்லிட்டு அந்த பாவத்தை வந்து மாதவேந்திரபுரி வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்கன்னு சொல்லப்படுது. இது மத்வ கௌடி சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் வந்து அது வந்து மத்வ கௌடி சம்பிரதாயம், அதாவது பிரம்மமத்திய கௌடி சம்பிரதாயமாக அழைக்கப்பட்டு சொல்லப்படுது. இப்போ மாதவேந்திரபுரி பாதா வந்த பிறகு ஜெகநாதபுரியில் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு விரகாபாவத்தில் தீவிர மனநிலையை காட்டினார். ஜெகநாதபுரியில் நம்ம சொன்ன மாதிரி மகாபிரபு வந்து ஸ்ரீ ஜெகநாதரை பார்த்த பிறகு கிருஷ்ணா சொல்லிட்டு ஓடுவார் பாருங்க, அந்த மனநிலையை காட்டினார். அப்போ ஸ்ரீமத் பாகவதத்தின் 10வது காண்டம் கிருஷ்ண கருணாமிருந்தம், கீதா கோவிந்தா, பத்யாவளி மற்றும் சண்டிதாசன் மற்றும் வித்யாபதியின் காதல் கவிதைகள் ஆகியவை வசனங்களை கேட்டபோது இது வரம்பற்று அதிகரித்தது. மகாபிரபுவின் விரதம் அவரது பரமகுரு பெருங்குரு மாதவேந்திரபுரியால் பேசப்பட்ட ஒரு வசனத்துடன் தொடங்குகின்றது. அது வந்து பகவானுடைய அந்த பகவானை நினச்சி அந்த ஜெகநாதபுரியில் அந்த அந்த மயக்கம் போட்டு விழுவார்ல அதை வந்து அந்த மாதிரி பாவம் வந்து எப்படி ஏற்பட்டது பகவானுக்கு, அது வந்து நம்மளுடைய மாதவேந்திரபுரி வந்து பக்தர்களுக்கு அவர் எடுத்துக்கொள்ள சொல்கிறாராம். அப்புறம் ஏழை எளியோரின் இரக்கமுள்ள ஆண்டவரே, மதுராவின் ஆண்டவரே, நான் உன்னை எப்போது மீண்டும் பார்ப்பேன்? உன்னை காணாமல் என் இதயம் மிகவும் வேதனை அடைந்தது. ஓ என் அன்பே, நான் துடித்து விட்டேன். இப்போது நான் என்ன செய்ய வேண்டும்? இது வந்து சைத்தன்ய சரிதாமத்தில் தான் போடப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகங்கள். அவர் வந்து பகவானை பிரிஞ்சு இருக்கிறாரு, அப்போ அந்த பிரிஞ்ச பாவத்தை எப்படி வெளிப்படுத்துகிறாருன்னு அந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. அரிய விலை உயர்ந்த ரத்தினங்களில் வைர கௌஸ்துப ரத்தினம் மிகவும் விலை மதிப்பற்றது என்பதால் இந்த ஸ்லோகம் ரசக்கவிதையின் கருவூரத்தில் சிறந்த ஸ்லோகம் என்று ஸ்ரீ கிருஷ்ணதாச கவிராஜர் கூறுகிறார். அதை சொன்ன அந்த வார்த்தைகளாம் வந்து ஒரு ரத்தினம் போன்றது, ரத்தம்னா ஒரு டைமண்ட் போன்ற ஒரு விஷயங்கள், அவ்வளோ மதிப்பு உள்ள ஒரு விஷயம் அப்படி சொல்லப்படுது. இந்த ஸ்லோகம் ஸ்ரீமதி ராதாராணியே பேசினார். மதுராவுக்கு சென்ற சியாமசுந்தரின் ராதாவின் பரிதாபகரமான அழகை இது பிருந்தாவனத்தில் விரக்தி அடைந்து தன்னை தனியாக விட்டு சென்றார்
ராதாராணியின் கருணை மாதவேந்திர பூரியின் வாயிலிருந்து இதே ஸ்லோகத்தை வெளிக்கொணர்ந்தது. அதாவது கிருஷ்ணர் வந்து பிருந்தாவனத்தை விட்டு போயிடுவார். நம்ம எனக்கு தெரியும், கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு போயிட்டு அப்போ கோபிகள், அந்த விரஜாவாசிகள், ராதாராணிலாம் வந்து அந்த பிரிஞ்ச மனோபாவத்தில் இருப்பாங்களே, அந்த மனோபாவத்தை வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு காட்டியிருக்கிறாரு. அதே அந்த ஒரு பிரிஞ்சு இதுலேருந்து நம்ம எப்படி பகவானை வழிபடணும், எப்படி நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து சில யார் நம்மளுடைய ஈஸ்வர் இவர் மாதவேந்திர புரி வந்து நம்மளுக்கு காட்டுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்லோகத்தில் சில வார்த்தைகள் சொன்னாலும் கூட மகாபிரபுவின் பரவச அன்பின் கதவு கிழித்து அவர் பரவசத்தில் மயக்கமடை செய்யும். கிருஷ்ணரிடமிருந்து கடுமையான பிரிவை துறந்து மாதவேந்திர புரி இந்த உலகத்தை விட்டு வெளியேறும்போது தொடர்ந்து இந்த ஸ்லோகத்தை உச்சரித்தார். மாதவேந்திர புரி பாதாவும் இதே ஸ்லோகத்தையே சொல்லுவாராம். எப்படி நான் வந்து கிருஷ்ணர்கிட்டேருந்து பிரிஞ்சு வந்தேன், நான் ஏன் கிருஷ்ணர்கிட்டேருந்து பிரிஞ்சேன், கிருஷ்ணர்கிட்ட நான் அன்பு செலுத்தணுமே அப்படி சொல்லிட்டு அந்த மனோபாவத்திலே இருப்பார். கிருஷ்ணதாச கவிராஜர் இந்த வசனத்தின் மூலம் மாதவேந்திர புரி ஸ்ரீ கிருஷ்ணரிடமிருந்து தீவிரமான பிரிவினை உணர்வுகளை வளர்த்து கொள்வதன் மூலம் கிருஷ்ண பிரேமையை எவ்வாறு அடைவது என்பதை பக்தர்களுக்கு கற்பிக்கிறார் என்று கூறுகிறார். இந்த வசனம் பிரிவினை மனநிலையின் சாரத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை கௌடிய வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி வந்து ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிரத்தினுடைய ஆசிரியர், அவர் தான் எழுதிக்கிறார். அவர் வந்து சொல்கிறாராம், இந்த ஸ்லோகம் வந்து அந்த சொன்ன விஷயம் வந்து எவ்வளோ உயர்ந்த தரமான விஷயம், எப்படி ஒரு ஜீவாத்மா வந்து பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது, பகவானை விட்டு பிரிஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அன்பை வந்து நம்ம எப்படி இன்னும் டெவலப் பண்ணுறது சொல்லிட்டு சில நம்மளுடைய இந்த மாதவேந்திர புரி வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறாரு, எப்படி நம்மளுக்கு கற்றுத்தராரு, நம்ம எப்படி இன்னும் பகவானுக்கு பக்தி செய்யணும்னு சொல்லிட்டு வைஷ்ணவர்கள், அதாவது கௌடி வைஷ்ணவர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாருன்னு போட்டிருக்காரு. அப்புறம் கௌடி சம்பிரதாயம் ராதையையும் கிருஷ்ணரையும் பிரிந்து வழிபடுவது பக்தி சேவையின் மிக உயர்ந்த நிலையை குறிக்கிறது என்று கற்பிக்கிறது. இந்த உணர்தல் நிலையில் பக்தர் கிருஷ்ணர் இல்லாத நிலையில் உலகில் முற்றிலும் காலியாக உணர்கிறார். எப்படி வந்து பக்தர்கள் வந்து எப்படி நம்ம பக்தி செய்யணும்னாக்கா கிருஷ்ணர் இல்லாத இடத்துல எப்படி நம்ம இருப்போமோ அந்த மாதிரி நம்ம பௌதிக உலகத்தில் வந்து பகவானை பிரிஞ்சு இருக்கிறோம் அப்படி சொல்லிட்டு அந்த மனோபாவத்தில் நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு கௌடி வைஷ்ணவர்களை பக்தர்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. மாதவர் இல்லாத ஒரு கணம் 1000 கணம் போல உணர்கிறது. ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு எப்போதும் திவ்யோகமாக பகவானை நினைத்து கொண்டிருந்தார். சைத்தன்ய மகாபிரபுவும் நம்மளுக்கு வந்து அந்த விஷயத்தை காட்டியிருக்கிறாரு, எப்படி நம்ம வந்து பகவான் வந்து அந்த பரிபூர்ணமாக நம்ம வழிபடணும்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறாரு. ஸ்ரீமத் பாகவதம் 10.47 ஸ்ரீ ராதா காட்டிய வைத்தியக்காரத்தனமான பரவச உணர்ச்சிகள். இந்த வசனத்தில் மாதவேந்திர புரி இதே போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார். கௌடி வைஷ்ணவர்கள் பகவான் கௌரங்கர் தனது வெளிப்படையான லீலைகளின் போது வெளிப்படுத்திய பரவச அன்பின் மலையை மாதவேந்திர புரியுடன் தொடங்கியது என்று முடிவு செய்கிறார்கள். ஸ்ரீமதி ராதாராணியை எப்படி வந்து கிருஷ்ணரை பிரிஞ்சு பிருந்தாவனத்தில் இருந்தாங்களோ அதே போல் சைத்தன்ய மகாபிரபுவும் இங்கே பூரியில் ஜெகநாதரை பார்த்து எப்படி அந்த பிரிஞ்சு போன அந்த மனோபாவத்தில் இருந்தாங்களோ அதே போல் நம்ம மாதவேந்திர புரியும் வந்து நம்மளுக்கு கற்றுத்தராரு, எப்படி நம்ம வந்து பகவானை பிரிஞ்சு இருக்கிறோம், அந்த பிரிவினை நம்ம வந்து எப்படி வந்து நம்ம பக்தியாக மாற்றுறதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லித்தராரு. பின்னர் அது பகவான் சைத்தன்யனின் ஆன்மீக குருவாக ஈஸ்வர் புரி வழியாக வந்தது. அது வந்து பின்னர் அவர் பகவான் சைத்தன்யனின் ஆன்மீக குரு. சைத்தன்ய மகாபிரபுவோட ஆன்மீக குரு யாருனாக்கா ஈஸ்வரபுரி, அதாவது மாதவேந்திர புரியோட சீடர் தான் வந்து ஈஸ்வரபுரி. ஈஸ்வரபுரியோட சீடர் தான் வந்து ஸ்ரீமன் சைத்தன்ய மகாபிரபு. அப்போ வந்து சைத்தன்ய மகாபிரபு நம்மளுக்கு இதை கற்றுத்தராரு. மாதவேந்திர புரியின் சமாதி ஒரிசாவின் ரெமுனாவில் உள்ள ஷீர் ஷோரா கோபிநாத் கோவிலுக்கு அருகில் உள்ளது. இந்த கீர் ஷோரா கோபிநாதர் வந்து அந்த லீலையே ஒரு அற்புதமான லீலை, அது ஒன்றும் பேசிக்கிட்டே போகலாம். எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கோம் கீர் ஷோர் கோபிநாத் கதை. மாதவேந்திர புரி வந்து அந்த கோபால் விக்ரம்னு சொன்ன போத அந்த மண்ணுக்குள்ள புதஞ்சி இருந்தார். அந்த கோபாலுக்கு வந்து அவர் வந்து வந்திருப்பார், ஒரிஷாவுக்கு வந்திருப்பார், பிருந்தாவனத்துலேருந்து ஒரிஷாவுக்கு வந்திருப்பார். அப்போ வந்து அந்த ஒரிஷாவுக்கு வந்தோன்னே அந்த கோயில் இருக்குது. அந்த கோயில் எந்த கோயிலாக்கா ரெமுனான்னு சொல்லிட்டு அந்த கோயில், அங்கே தான் வந்து கோபிநாதர் இருக்கிறாரு பாருங்க. அப்போ அந்த கோபிநாதருக்கு வந்து கீர் வைப்பாங்களாம்.
அந்த கீரை வைக்கும்போது அவர் வந்து பார்ப்பார், ஓ இந்த கீரை நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும், இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கோபாலுக்கும் நம்ம வைக்கலாம் நைவேத்தியம் பண்ண சொல்லிட்டு அந்த மாதிரி நினச்சிட்டு வரான். அப்போ நினச்சோன்னே அவர் வந்து தப்பு பண்ணிடுவார், அபராதம் பண்ணிடுவார். என்னதுனாக்கா இது பகவானுக்காக ஆஃபரிங் போகுது, ஐயோ நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு சொல்லி நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப அபராதம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து கோயில் விட்டு வெளியாகிடுவார். கோயில் விட்டு வெளியாகி எங்கேயோ மரத்தடியில் போய்ட்டு உட்காந்து அவர் வந்து ஜபம் பண்ணிட்டு இருப்பார். அந்த நான் தப்பு பண்ணிட்டேனே பகவானுக்கு போகிற இதை வந்து நான் சாப்பிட்டு பார்க்கணும்னு நினச்சிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மனம் உடஞ்சி போய் அவர் வந்து வெளியே மரத்துக்கு அடிக்க உட்காந்து ஜபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அப்போ வந்து எல்லாம் முடிஞ்சு நடையெல்லாம் சாத்திடுவாங்க, கோயிலெலாம் சாத்திடுவாங்க. ஆனால் பகவான் வந்து பாருங்கள் என்ன செய்கிறாருனாக்கா, இது வந்து என்னோடய பக்தர் அங்கே தனியாக ஒருத்தர் இருக்கிறாரு மாதவேந்திர புரி, அவருக்காக சொல்லிட்டு ஒரு பானையை, அந்த கீர் பானையை வந்து தன்னுடைய அந்த என்ன சொல்லுவாங்க சால்வை, அந்த அவருடைய துணிக்கு பின்னாடி ஒளி வச்சுருவாங்க. அப்போ அந்த பூஜாரியோட கனவுல போயிட்டு ராத்திரி பகவான் சொல்லுவாராம், பூஜாரி இந்த மாதிரி எழுந்திரி, என்னோடய பக்தர் அங்கே ஒருத்தர் சாப்பிடாமல் பசியில் இருக்கிறாரு, அவருக்கு இந்த கீரை கொண்டு போய் அவருக்கு நீ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கனவுல, அந்த பூஜாரி கனவுல வந்து கோபிநாதர் வந்து சொல்லுவாராம். அப்போ அந்த பூஜாரி எஞ்சிட்டு ஓடி போய் ஆல்டர் பின்னாடி பார்ப்பாராம், அந்த பகவான் கிருஷ்ணர் பின்னாடி வந்து அந்த கீர் பானை இருக்கும். அப்போ அந்த உடனே எடுத்து தூக்கிட்டு ஓடுவாராம், மாதவேந்தர் புரின்னு கத்திக்கிட்டே போவார், எங்கே இருக்கீங்கன்னு. பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்பார். அவர் ஓடி வந்து கொடுப்பார், இந்தாங்க கீரை குடிங்க, உங்களுக்காக பகவான் கொடுத்தாரு அப்படி சொல்லிட்டு. பகவானுடைய அந்த கருணை பார்த்தீங்கன்னா தன்னுடைய பக்தருக்காக வந்து பகவான் வந்து எல்லாமே செய்கிறாரு பாருங்க. அதனால தான் பகவான் வந்து எப்பயுமே வந்து தன்னுடைய பக்தரை விடுறதே கிடையாது. எப்பயுமே தன் பக்தர்களை அவரோட இணைச்சிப்பார். இதுதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா?